بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق முஹம்மதே, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான். اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم ஓதுவீராக. உமது இறைவன் கண்ணியமானவன், அவனே எழுதுகோளால் கற்றுத்தந்தான், அறியாதவற்றை மனிதனுக்கு கற்றுத்தந்தான். كلا إن الإنسان ليطغى السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய பயான் நிகழ்ச்சியிலே உலகத்தாரின் கேள்விகளுக்கு இறைவன் கூறும் பதில்கள் என்ற ஒரு தலைப்பில் நாம் சில விஷயங்களை அறிய இருக்கின்றோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கேள்விகளை முன்னிறுத்தி, நபியே, உன்னிடத்திலே இந்த மக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், இந்த கேள்விக்கு இந்த பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள்ல சொல்கிறான். சில இடங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லுங்க, இவ்வாறு நினைக்கிறார்கள், அதற்கு அப்படி பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஆனால் இந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தியே சொல்கிறான். எஸ் அல் ஊனக்க, சவால்னா கேள்வி. எஸ் அல் ஊனக்கனா அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு 14 இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்துல குர்ஆன் எந்தெந்த தோரணையெல்லாம் எப்படி எப்படி இறைவசனங்கள் இறக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடமையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த குர்ஆன் வசனத்துல எஸ்அலூனக்கன்னு என்னென்ன வசனங்கள் வருதோ அதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் இதுல 2 வகட்டமான விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறான். ஒன்று, அன்றைய காலகட்டத்தில் மக்கள் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதிலையும் சொல்லி உலகத்தாருக்கு ஒரு படிப்பினையும் அதிலே உணர்த்துகிறான். இரண்டாவது, மக்கள் ஒரு கேள்வியை கேட்பார்களே ஆனால் கேள்வி கேட்டே சமுதாயம் அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை தகர்த்தெறியும் வண்ணமாக, இந்த மார்க்கம் என்றால் அதை சும்மா மொட்டையா சொன்னோன்னே ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சிந்திச்சு ஏத்துக்கிட்டா போதுங்கிற நம்முடைய பகுத்தறிவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுதந்திரத்தை கொடுக்கறதும் தெரியுது. இது மற்ற மதங்களை விட, மற்ற மார்க்கங்களை விட இஸ்லாம் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற மார்க்கம் என்பதற்கு திருக்குர்ஆன்ல இறைவன் கூறக்கூடிய ஒவ்வொரு பதில்களுமே பெரிய ஒரு சான்றா இருக்குது. இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையாக இருக்கிற இந்த இறை வேதமாக இருக்கிற திருமறை குர்ஆன் என்பது உலக பொதுமுறை என்று சொல்வதற்கே தகுதி எதனால வருது? எல்லா மக்களும் படிச்சு சிந்திச்சு கேள்வி கேட்கலாம்ங்கிற சுதந்திரத்தை கொடுக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், திருமறை குர்ஆனுடைய 25வது அத்தியாயத்தில் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான், அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவங்களுடைய தொழுகை இப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கும், பேச்சுத்தன்மை இப்படி இருக்கும், பிரார்த்தனை இப்படி இருக்கும், இறையச்சம் இப்படி இருக்கும்னு பலது சொல்றான். அந்த வரிசையில சொல்றான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுடைய இறைவனின் வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா, செவிடர்களாக குருடர்களாக விழுந்து விட மாட்டார்கள். இறைவசனம் தான் கேட்டு போ அப்படின்னு போக மாட்டாங்க. இருந்தாலும் இது எனக்கு புரியலன்னு கேட்பார்கள், விளக்கம் கேட்பார்கள். இதற்குரிய விளக்கம் வேற ஏதாவது வசனத்தில் இருந்தால் அதை பத்தி விளங்கிக் கொள்வார்கள். அது வேற ஏதாவது வசனத்தில் இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்தை வைத்து புரிந்து கொள்வார்கள்.
அப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்களே தவிர சொன்னோம் கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிறத புரியாம கேட்டுட்டு போற சமுதாயம் கிடையாது. இவர்கள் புரியறதுக்கான புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற வாசலை நம்ம திறந்திருக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் வந்தா கேள்வி கேளுங்கிற ஒரு சலுகையை இந்த மார்க்கத்தில் கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் கேட்கிறாங்கல்ல, இந்த கேள்வி எது வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிடுவாங்க சில பேர். அப்படி சொல்லிட்டு பயான் பண்ணுவாங்க. பயான் 1 மணி நேரம் பண்ணி முடிச்ச உடனே என்னுடைய முதல் கேள்விமாங்க, நாங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்லலாம் தான் நினைச்சோம், 1 மணி நேரம் டைம் முடிஞ்சிருச்சா, அதனால எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்கன்னு போயிடுவாங்க சில பேர். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, கேள்விக்கு பதில் சொல்றேன்பாங்க. கேள்வி கேட்ட உடனே இதெல்லாம் ஒரு கேள்வியா, இப்படிதான் ஒரு நாசமா போச்சு சமுதாயம், உட்கார் நல்ல கேள்வியா கேளுருவாங்க. எந்த கேள்வி நல்ல கேள்வின்னு அவருக்கு தெரியாது, எது பதில் சொல்ல முடியல அப்படி சொல்லிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கேள்விக்கு பதில் கேட்ட உடனே வாஸ்தவமா தான் இருக்குது, நீங்க கேட்கறது நியாயமா தான் தெரியுது, அது பதில் தான் நமக்கு தெரியல, இப்படி இருக்கிறவங்க இருக்காங்க தெரியாம. இப்ப தெரியலன்னு சொல்றான் பாருங்க, இந்த 3வது நிலை எவ்வளவோ பரவாயில்ல, அவனுக்கு தெரியல ஆனா பதில் இருக்குது. அப்ப அந்த முதல் 2 நிலையில் இருக்காங்க பாத்தீங்களா, சமாளிச்சுட்டு போறவங்க, அல்லது இதெல்லாம் ஒரு கேள்வியா, இப்படி கேட்டுதான் நாசமா போறாங்கன்னு சொல்லி அதை மறுப்பவர்கள், அப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாற்றமா இந்த மார்க் என்ன சொல்லுதுன்னா, கேள்வி கேட்கிற விஷயத்துல நாம கேள்வி கேளுங்கன்னு சொல்லவும் செஞ்சிருக்கிறோம், கேட்டவங்களுக்கு பதில் கொடுக்கவும் செஞ்சிருக்கிறோம். அது உலக பொதுமறையா இருக்கிற திருமறை குர்ஆன் கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடிய மாற்றப்படாத மாறுபடாத முரண்பாடற்ற இந்த வேதத்துல இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எப்படி எல்லாம் எடுத்து காட்டுறான் பாருங்க. அன்றைய கால மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்வி கேட்பாங்க. அது கிராமிய மக்கள் வாழ்ந்தாங்கல்ல, நகரப்புறம் கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது, அதனால அவர்களுக்கு ஒவ்வொரு உலக மாற்றத்தின் மூலமாக சில கேள்வி வரும். சூரியனுடைய உதிர்ச்சி இங்க இருந்து அங்க மறைகிறது, அதுல கேள்வி வரல. இது ஏன் இங்க இருந்து உதிர்ச்சி இப்படி போகுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரல. எதுல வருதுன்னா, இந்த சந்திரன் என்னன்னா மாசம் 30 நாளுமே வட்டமா இல்ல, சந்திரன் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது, 2வது நாள் கொஞ்சம் பெருசா இருக்குது, 3வது நாள் ஒரு மாதிரி இருக்குது, வளருது. வளர்பிறங்கிறாங்க, அப்புறம் பௌர்ணமி முழு நிலவுங்கிறாங்க, அப்புறம் தேய்பிறங்கிறாங்க. என்ன இது, தேயுதா வளருதா, அது என்ன இது, இதுக்கே வட்டமா இருந்துட்டு போக வேண்டியதானே, இதுக்கே பல நிலைகள் இருக்கணும், ஒரு சந்தேகம். ஆனா சந்தேகமா தான் அவங்க கேட்டாங்க, நிறைய படிப்புன்னு அதுல இருக்குது. அவங்க அப்படி கேட்கறாங்க, அப்படி இது என்ன இப்படி பிறை பலதும் மாறி மாறி வருது, அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றா இருந்தா, இறை கட்டளை வரணும், வராம சொல்ல முடியாது. அப்ப இறை கட்டளைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்தில் அல்லாஹ் இறக்குகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே இந்த வளர்ந்து வரக்கூடிய பிறைகளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஹிலால்னா பிறை, கிரசன்ட் என்ன. அப்போ ஒரு பிறை, பல பிறைகளுக்கு தான் அஹில்லான்னு சொல்வார்கள். அப்போ சந்திரனை குறிக்காதது, பல தரத்திலே இருக்கிற வளர்ச்சி பெறுகிற அந்த நிலவனுடைய வளர்ச்சிக்கு பிறைக்கு தான் சொல்வார்கள் அஹில்லா. பல பிறைகள் குறித்து உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை சொல்லுங்கள், ஹிய மவாகித்துல் இன்னாசி வல் ஹஜ், அது மனிதர்களுக்கு காலம் காட்டியாக இருக்கிறது, ஹஜ்ஜினுடைய காலம் காட்டியாகவும் இருக்கிறது என்று அவர்களுக்கு பதில் சொல்லுங்க. இது எதுக்கு இப்படி மாறி மாறி வருதுன்னா, இது 1ஆம் பிறை, இது 2ஆம் பிறை, இது 3ஆம் பிறைன்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு இந்த நாள் 1வது நாள் 2வது நாள்னு கணக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படி செஞ்சுக்குங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். இதிலிருந்து சந்திரனுடைய கணக்கை வைத்துக்கொண்டு, பிறை கணக்கை வைத்துக்கொண்டு ஒரு நாளை தீர்மானிக்கலாம், ஒரு ஆண்டை தீர்மானிக்கலாம், ஒரு மாதத்தை தீர்மானிக்கலாம்ங்கிறது தெரியுது. அப்ப நம்ம சூரிய கணக்குல இத்தனை காலமா செஞ்சுட்டு இருக்கிறோம், இது கூடுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கூடும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், சூரியனையும் சந்திரனையும் நாம் கணக்கின் பிரகாரம் படைத்திருக்கிறோம், அதன் மூலமாக அதத சினின், நீங்க வருடங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதில் கணக்கிட்டு கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டான். சூரியனுடைய கணக்கின் பிரகாரம் நீங்க போலாம், சந்திரனுடைய கணக்கின் பிரகாரம் நீங்க என்ன செய்யலாம், நாளை கணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா சில மார்க்க சட்டங்களை மட்டும் என்ன செய்யணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வைத்து கணிக்க சொன்னாங்களோ, எப்படி கணக்கிட சொன்னார்களோ அப்படிதான் செய்யணும். அதுல இந்த பிறை சம்பந்தமா வரும் பொழுது 2 தான் நம்ம பிறை சம்பந்தமா அதுல கவனிக்க வேண்டி இருக்கும், ஹஜ்ஜு, நோன்பு. இன்னொன்னு சொல்றதா இருந்தா, இந்த பெண்கள், இந்த கணவனை இழந்த பெண்கள் 4 மாதம் 10 நாள் சொல்லப்படுதுல, அந்த 4 மாதம் 10 நாள் என்பதை பிறை கணக்கில் தான் கணக்கிட்டு பார்ப்பார்கள். இது 3 மாசம், இது 2 மாசம், ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல தானே சொல்லப்பட்டிருக்குது, அந்த கணக்கு தான் இருந்திருக்குது. அதனால 4 மாசம் 10 நாள் இதா கணக்காக வேண்டி யூஸ் ஆகும். அப்ப நோம்பா இருந்துச்சுன்னா எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புக்கு சொன்ன வரையறை என்னவென்றால், சூமு லிருயதிஹி லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறை பார்க்காம நீங்க நோன்பு வச்சிராதீங்க, வலா துஃப்திரு ஹத்தா தரவு, பிறை பார்க்காம நீங்க நோம்ப விட்டுறாதீங்க.
பிற பார்க்கிறது கண்டிப்பா செய்யப்படணும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கணிப்புங்கிற பேர்ல கணக்குங்கிற பேர்ல வந்து பார்க்காத பிறைய இது இத்தனாம் தேதி பிறகு இத்தனாம் தேதி மறையுது 2040க்கும் கூட பெருநா எப்போ நோம்பு எப்போ எங்களுக்கு தீர்மானிக்க முடியும்லாம் போவாங்க. இது ரசூலா சொல்லி தரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது பார்த்ததன் அடிப்படையில் தான் நோம்பு தொடங்குறது முடிக்கிறது இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அல்லாஹ் இப்படிதான் சொல்றான். பிறைய பார்ப்பதன் அடிப்படையில் தான் நீங்க மாச கணக்கு வைக்கணுங்கிறத அழகா சொல்றான் பாருங்க. 36வது அத்தியாயத்துல சூரத்து யாசீன்ங்கிற அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்துல சொல்கிறான், வல் கமர, சந்திரன் இருக்கிறது இல்லையா, அந்த சந்திரன் என்பது கத்தர்னாகு மனாசில, அதற்கு பல படித்தரங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம், எந்த அளவிற்கு பல படித்தரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் அது 1 2 3 4 வளர்ந்து கடைசியில அது 15 16 17 குறைஞ்சு உன்னிடத்தில் அந்த பார்வையில் எப்படி வரும் தெரியுமா, அந்த வளைந்த பேரிச்சம் பாலை இருக்கிறதுல அந்த குச்சி மாதிரி இருக்குமா, அந்த சின்ன குச்சி கணக்குல அந்த பேரிச்சம்பளையினுடைய அந்த பழத்தினுடைய அந்த குச்சி பழம் தொங்கி கொண்டிருக்கிற அந்த குச்சி இருக்கிறது அல்லவா, அது மாதிரி சிறுசா போற வரைக்கும் இதற்கு பல நிலை இருக்குது. அப்ப சிறுசா போகணுங்கிற ஒரு அளவு அல்லாஹ் சொல்லணும்னா எதுக்கு, பார்க்கறதான அந்த அளவு சொல்லணும். நீங்க கண்ணுல பார்க்கற இந்த சைஸ்ல இருக்குது, பெருசா இருக்குது, சிறுசா ஆகுது, ஆயிட்டா இருக்குது, இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நீ பார்க்கறேங்கிற அல்லாஹ். அவ பார்த்துதான் இதை ஒரு கணக்கிடணும்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப கணக்கிடுவது என்பது விஞ்ஞானம் உள்ள வளர்ந்துருக்குது, அது வளர்ந்துருக்குன்னு நம்ம போனோம்னா பாவத்துல கொண்டு போய் விட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்துக்கு நம்ம கணக்கீடு எப்படி சொல்லி கொடுத்தாங்களே, பார்த்துதான் ஜெய் சொன்னாங்க. அதன் பிரகாரம் போறதுதான் மார்க்க சட்டம். அப்ப பிறைகள் என்பது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, இந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கையான வெளிச்சத்தை தான் அல்லாஹ் சந்திரனுக்கு கொடுக்குறான். சந்திரன் என்பது இயற்கையான வெளிச்சம் எல்லாம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்கிறான், வஷம்ஸ சிராஜன் வல் கமர நூரன், அதாவது நம்ம சூரியனை விளக்காகவும் சந்திரனை ஒளியாகவும் படைத்திருக்கிறோம். ஒளிங்கிறது வந்து ஒரு இடத்திலிருந்து பிரகாசம் அடைச்சி எதிர் காட்டக்கூடியதான் ஒளி. விளக்கு என்பது அந்த வெளிச்சத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. அப்போ பூமி நடுவில் இருக்குது, சூரியன் இந்த பக்கம் இருக்குது, அது அப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த சூரியனை சுத்திக்கிட்டே இந்த பூமி ஓடுது, இந்த பூமியை சுத்தி வந்துகிட்டு இந்த சந்திரன் வருது. இந்த சந்திரன் வருது பாத்தீங்களா, அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் இந்த சந்திரன் லைட்டா படும்போது தான் இந்த சந்திரன் பூமியை ஓரளவுக்கு நல்லா மறைச்சிருந்துச்சுன்னா முதல் பிறை, நல்ல வேகமா சுத்தி இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா வந்துச்சுன்னா ரெண்டாம் பிறை, ஒரு நாள் கழிச்சு ஒரு 29 மணி நேரம் கழிச்சு இப்படி வந்துச்சுன்னா மூணாம் பிறை, ஒரு 29 மணி நேரம் கழிச்சு இப்படி வந்தா நாலாம் பிறை, இப்படி வளர்ந்துட்டு போகும். அப்ப இந்த பிறை எப்படி வருது, சூரியனுடைய அந்த வெளிச்சத்தின் மூலமா தான் வருது. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பிறைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக நாள் கணக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். சந்திரன் சூரியன் மூலமாகவும் நமக்கு என்ன செய்யறான், அதை ஏற்படுத்தி கொடுக்கறான். இது வந்து அந்த மக்கள் அன்னைக்கு கேட்டாங்க, அந்த மக்கள் கேட்டதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லியிருக்கிறான். அதற்கு அடுத்து பாருங்க, அந்த மக்கள் இன்னொரு வகையா கேள்வி கேட்கறாங்க. இந்த தர்மம் செய்யறது இருக்கு இல்லையா, பொருளாதாரத்தை நம்ம தர்மம் செய்யணும், யாருக்கு செய்யணும்னு வரும்ல, தர்மம் செய்யணும் என்னது, என் நண்பனுக்கு கொடுத்தா போதுமா, எங்க அப்பாக்கே நான் தர்மம் பண்ணா போதுமா, அண்ணன் தம்பிக்கு செஞ்சா போதுமா? தர்மம் என்றால் அது யாருக்கு செய்யணும், வறியவர்கள், அதாவது நல்ல வசதியானவர்கள் வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு செய்யணும். இது நம்ம புரிஞ்சதுனால சொல்றோம். அன்னைக்கு அவங்க எல்லாம் தெரியாது யாருக்கு செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாது. அப்ப கேட்கிறாங்க, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே எப்படி தர்மம் செய்யணும்னு அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குல், அவர்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்க வந்து நல்ல முறையில் தர்மம் செய்தால் போதும், நல்ல முறையில் செலவு செய்தால் போதும். இது வந்து அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடியது வந்து செலவாகவும் தர்மமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காசு பணத்தை சொல்றான். எப்படின்னு சொன்னா, ஃபலில் வாலிதைனி, உங்கள் பெற்றோர்களுக்கு செய்யுங்கள். பெற்றோர்களுக்கு செய்யறது செலவு தான், ஆனால் அது ஒரு தர்மம். புரிஞ்சுங்களா? பெற்றோர்கள் ரொம்ப பிச்சைக்காரனா இருக்கிறானேன்னு கொடுக்கறது இல்ல, பெற்றோர் நம்மை பெற்று எடுத்திருக்கிறாரேன்னு கொடுக்கிறோம். கடமைக்காக செய்கிற செலவு தர்மம் என்ற நன்மையை நமக்கு சேர்த்து தரும். அது 2 வகையான கூலி. வல் அக்ரபீன, உறவினர்களுக்கு செய்யுங்கள். உறவினர்களுக்கு என்பது நாம உறவினர்களுக்கு செய்வதன் மூலமாக 2 கூலி. நாம உறவுக்காரர்கள் என்று செய்வது ஒரு கூலி, தர்மம் என்று வருகிறது 2வது கூலி. 3வது வந்து வல் யதாமா, அனாதைகளுக்கு செய்யுங்கள். இவங்க அனாதைகள் இல்லாதவங்க தானே, அப்ப அவர்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க.
வல் மசாக்கின், இந்த ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தில் இருப்பாங்க, காசு கேட்க வெக்கப்படுவாங்க, ஆனா ரொம்ப முடியாதவங்க வறியவர்கள், அவர்களுக்கு செய்யுங்கள். வபன சபீல், வழிபோக்கர்கள், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வருவாங்க, கையில காசு பணம் இருக்காது, செலவு இருக்காது, தங்கருக்கு வசதி இருக்காது, அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்யுங்க. வமா தஃபாலு மின் கைரின், நீங்க நன்மைன்னு எதை செஞ்சாலும் சரி, நன்மையின் அடிப்படையில் நீங்க அந்த செலவு செய்வீர்களானால் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க எந்த நோக்கத்துல செய்றீங்கிறத நன்கு அறிந்தவனா இருக்கிறான். உங்களுடைய தர்மங்களை செலவினங்களை இந்த வரிசையில அமைச்சுக்குங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வழிபோக்கனை விட நம் கண் முன்னால் தோன்றக்கூடிய வறியவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர்களை விட அனாதைகளுக்கு, இவனுக்காவது 4 பேர் கொடுப்பான், அவனுக்கு யாருமே இல்லையில, அவர்களுக்கு கொடுங்க. அவர்களை விட உன் சொந்தக்காரனுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம சொந்தத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா, நம்ம சொந்தக்காரன் காசு இல்லைன்னா அடுத்தவன் போய் கையேந்த மாட்டான்ல. நம்ம சொந்தக்காரன் நடுத்தரில் ஒருத்தன் கையேந்திர இழிவு வராமல் இருக்கணும்னா நம்மளே உதவி பண்ணிக்கணும். நம்ம சொந்தத்தில் 4 பேர் படிக்காம இருப்பாங்க, படிக்க வசதி இல்லாமல் இருப்பாங்க, உதவித்தொகை கேட்டு நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க எதனா படிச்சிருக்கிற? நான் +2 படிச்சிருக்கிறேங்க, 1200க்கு 850 மார்க் எடுத்துக்கிறேன். போடா கிறுக்கு பையில, இதுக்கெல்லாம் அடுத்து மேல் படிப்பா, இதுக்கு என்ன காசு கேட்டு நிக்கிறியா? இவன் நல்லா சம்பாதிப்பான், இது காசு கேட்டு நிக்கிறியா? படிச்சது போதும், வேலைக்கு வா, என் கூட வந்தீங்கன்னா ஒரு டிரைவர் நான் பார்த்துறேன், சேர்ந்துக்கலாம், இப்படி தாழ்த்திடுவான். அட 850 400 வாங்கியிருக்கான், 500 வாங்கியிருக்கிறான், 850 வாங்கியிருக்கிறான்ல, அட 1150 வாங்குற அளவுக்கு புத்தி உள்ளவன் அதை வாங்கிடுவான். இவனுக்கு இப்ப என்ன வழி? அப்படியா, நீ ஒரு BE இன்ஜினியரிங் எடு, நல்லா சம்பாதிக்கலாம், அதுக்கு என்ன செலவு, என்னுடைய பங்கு இவ்வளவு தரேன். இப்படின்னு இவன் செஞ்சான்னா இவன் நாளைக்கு நடு ரோட்ல நிப்பானா? ஒரு ஜமாத்துல போய் லெட்டர் கொடுப்பானா? ஒரு தலைமைக்கு கையேந்துவானா? இவன் பொது இடத்துல கையேந்துறான், வாங்குறான், சரி பெரிய இழிவுதான் அது, இல்லைங்கனால வாங்குறாங்க, மார்க்கத்துல கூடும். அந்த நிலைமைக்கும் தள்ளினது யார்? இந்த சொந்தக்காரன் தானே. இப்ப இந்த சொந்தக்காரன் அப்படி தள்ளனா இப்படி பிரச்சனை வருமா? அப்ப அவர்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க விஷயத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி அவர்களை விட பெத்தவர்களுக்கு, இப்படி வரிசையில பெத்தவர்கள், அதுக்கப்புறம் பெற்றோர்கள், அதுக்கப்புறம் உறவினர்கள், அதுக்கப்புறம் வறியவர்கள், அனாதைகள், அப்புறம் வறியவர்கள், அதுக்கப்புறம் என்ன செய்ய பாக்குறவங்கள நன்மை செய்யறது, தர்மம் செய்யறது, அப்படிங்கிற வரிசை பிரகாரம் செய்யணும். அதுக்குன்னு நம்ம ஒரு தர்மத்துக்கு காசு கொடுங்க, நம்ம ஜமாத்துக்கு இல்லைங்கிறோம், எங்க அம்மாவுக்கு நான் இனி பணம் அனுப்பல, அதுக்கப்புறம் கேளுங்கன்னு சொல்லிடக்கூடாது. அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இது இடையில செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது தர்மத்தினுடைய வரிசைக்காக வேண்டி இதை சொல்றோம். சரி, இதை 2வது அத்தியாயத்தினுடைய 215 பாக்குறோம். அதே மாதிரி அந்த மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த போர் செய்வாங்க இல்லையா, இந்த போர் செய்யறது அந்த மக்கள்கிட்ட இருக்கிற வழக்கம். போர் செய்யறதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விதிமுறைகளை வச்சிருக்கிறான், நெறிமுறைகள். அது என்ன விதிமுறைகள்னா, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தாதான் போர் செய்யணும். அது ஒரு பெரிய விதிமுறை. எதிரிகள் 2000 பேர் இருக்காங்கன்னு வைங்க, இஸ்லாமிய ஆட்சி இங்க இருக்குது, எதிரிகள் நம்மளை தேடி சண்டைக்கு வரான், நம்ம 2000 பேர் இல்லை, நம்ம 1000 பேர் இருக்கிறோம், சண்டைக்கு வந்திருக்கிறான், நமக்கு எல்லா தடவாளங்கள் எல்லாம் தயாரா இருக்குது. அப்ப நம்மளை அட்டாக் பண்ண வந்தான்னா நம்ம 1000 இருக்கிறோம், எல்லாம் கழிச்சு கட்டி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தனியாக்கி ஊனமுற்றவங்க வயசானவங்க எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு 1000 பேர் இருக்கணும். இங்க எதிரிகள் 2000 பேர் வரான்னா இப்ப நமக்கு போர் செய்யறது கூடுமா? கூடும். ஏன்னா அவனே அட்டாக் பண்ணா எண்ணிக்கை பார்க்க வேண்டியது இல்லை, நாம போய் அட்டாக் பண்றதா இருந்தா அவன் எண்ணிக்கையில் சரிபாதி நம்ம இருந்தாகணும். ஒருவேளை எதிரிகள் 2000 பேர் இருக்கிறாங்க, நாம 1000க்கு என்ன செய்யறோம், 800 பேர் தான் இருக்கிறோம், 200 பேர் கம்மியா இருக்குது, போர் செய்யறது கூடுமா? கூடாது. அல்லாஹ் தடை செஞ்சான். எண்ணிக்கையில ஒரு விதிமுறையா? இது மாதிரி நம்மள ஒருத்தர் எப்ப தேடி அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எந்த நெருமனையும் பார்க்க கூடாது, எப்படி அட்டாக் பண்ணாலும் பதிலடி தான் கொடுக்கணும். நாம போய் அட்டாக் பண்றதுன்னு வந்துருச்சுன்னா, நம்ம எல்லைக்கு வர மாதிரி தெரியுது, முன்கூட்டியே நம்ம போய் அட்டாக் பண்ணி விரட்டி விடுறோம் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு சில விதிமுறை இருக்குது. அது குறிப்பிட்ட சில மாசத்துல தான் பண்ணணும், சில மாசத்தை பண்ணக்கூடாது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எப்படி பண்ணக்கூடாதுன்னா, ஒரு 4 மாசத்துல வருஷத்துல துல்காதாங்கிற மாசத்துல போர் செய்யக்கூடாது, துல் ஹஜ்ஜுங்கிற மாசத்துல போர் செய்யக்கூடாது, அதே மாதிரி மொஹர்ரம் அப்படிங்கிற மாசத்துல போர் செய்யக்கூடாது, ரஜபுடைய மாசத்துல போர் செய்யக்கூடாது. இந்த 4 மாசத்துல போர் செய்ய தடுக்கப்பட்டிருக்கிற மாதங்கள். அப்ப அதை பத்தி அந்த மக்கள் கேட்கறாங்க, அப்படி செஞ்சா என்ன, அது செய்யக்கூடாதுன்னு வருது இல்ல, அது என்ன விவரம் என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அது அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக, நபியே உன்னிடத்தில் கேட்கிறார்கள், அனிஷஹரில் ஹராம், புனிதமிக்க மாதங்களை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். புனிதமிக்க மாதங்கள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்லியிருக்கிறான். அது என்ன மாசம்னு குர்ஆன்ல எங்கேயுமே சொல்ல. குர்ஆனோடு நமக்கு இறை செய்தி இன்னொன்னு இருக்குதுன்னா அது என்னது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீசுகள் தான். குர்ஆன் மட்டும் போதும்னா புனிதமிக்க 4 மாசம் என்னன்னு குர்ஆன்ல இல்ல. அப்ப என்ன பண்றது? குர்ஆன் கேள்விக்குறியா போயிடும். அப்போ
ரசூல்லா தான் அதை விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தராங்க. இந்த 4 மாசம் இருக்குது, அந்த மாசத்துல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல எடுத்து சொல்றான் கிதாலின் ஃபீஹி. அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த 4 புனித மாதத்தில் போர் செய்வது குறித்து உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியே சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாசத்துல போர் செஞ்சா பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்க, அது பாவம் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு மனிதனும் அந்த போர்னு வந்துட்டாலே அவனுடைய டென்ஷன் ஆகி போயிடும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, நிறைய இழக்க வேண்டி இருக்கும், எல்லா தியாக மனப்பான்மையோடு இருப்பான். போர் இல்லாம ஒரு 4 மாசத்தை ஒதுக்குனான்னா மன பரிசுத்தமா இருப்பான், மன அமைதிக்காக இருப்பான்ல. இஸ்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு உலக அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கறனால மற்ற நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி ஒரு மன அமைதியோடு இருந்தோம்னா அதை கடைபிடிங்க. நீங்க செஞ்சா பாவங்கிற அளவுக்கு அதை தடை செஞ்சிருக்குது. இது நமக்கு அது பொருந்தாது. நம்ம ஆட்சி இருக்கிற காலத்துல தான் நம்ம அதை செய்யணும். வேற ஒரு நாட்டுல இருக்கிறோம், அங்க இஸ்லாமிய ஆட்சி இருக்குது அப்படின்னா இந்த 4 மாசத்துல போர் அறிவிச்சு அதை தடை செய்யணும். ஏன் போர் அறிவிக்கிற? அவன் வந்து அட்டாக் பண்றானா நம்ம செய்யலாம், பிரச்சனை இல்லை. அட்டாக் பண்ணலன்னா போர் அறிவிக்க கூடாது அப்படிங்கறத நம்ம தடை செய்யலாம். அப்படி அதே மாதிரி காபத்துல்லாவுக்கு வரவங்களை வந்து தடுக்க கூடாது. இந்த 4 மாசத்துல வராங்கன்னா வந்துட்டு போட்டும், ஹஜ் செஞ்சா செஞ்சுட்டு போட்டும், உம்ரா செஞ்சா செஞ்சுட்டு போட்டும், யாரை தடை பண்ற வேலை பண்ணிடக்கூடாது. இவ்வளவு விஷயமே என்னது இந்த 4 மாசத்துடைய புனிதத்துல இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி வந்து அந்த மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, சஹாப் உமர் ரலியல்லாஹு மற்ற சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட கலாச்சாரம் குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மது எல்லாம் இருக்குதே, அது வந்து காசு பணத்தையும் செலவாக்கி விட்டுருது. அதாவது அதே மாதிரி மதுஹபத்துன் லில் அக்கல், புத்தியையும் போக்குற மாதிரி இருக்குது. இப்ப இது சம்பந்தமா அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ? மது குறித்து நிறைய பேர் குடிக்கிறாங்களே, அந்த காலத்தில் குடிச்சாங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க. அப்ப குடிக்கிறாங்கிற பொழுது அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்றான், லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. ஏன்னா நிறைய மது குடிக்கிறவங்களை பார்த்து எடுத்தெடுப்புல இன்னைக்கோட மது நிப்பாட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நோய். ஒருத்தன் வந்து இது நாள் வரைக்கும் இடது கையில சாப்பிட்டுருக்கான்னு வைங்க, இனிமேல் இடது கையில சாப்பிட்டா கையை வெட்டிரும் சொல்ல முடியாது, சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு விஷயத்துல மட்டும் வலது கை பயன்படுத்த ஆரம்பிப்பான். எழுதும்போது இடது கை தான் எழுதுவான், அது பிரச்சனை இல்லை. சாப்பிட்ற விஷயத்துல வலது கை தான் பயன்படுத்தணும். அவன் பயன்படுத்துறான், திடீர்னு ஒரு டீ வாங்கி கொடுக்கும்போது டக்குன்னு இடது கை நீட்டிடுவான். பழக்கம் தானே, படாரு தட்டி விட்டு உன்னை என்ன சொன்னேன் அப்படின்னு கூடாது. ஒரு 4-5 நாளைக்கு வந்து வலது கையில சாப்பிட ஆரம்பிச்சவன் அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு வலது கையில தண்ணி குடிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த குறைவா தான் வரணும். அதெல்லாம் காலகாலமா பழகினவங்களை கொஞ்சம் கொஞ்சமா திருத்த முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல அப்படியே திருத்தினான். குடிகாரனா இருந்தாங்க எல்லாரும் பெரும்பாலும். எந்த அளவுக்குன்னா வந்து சில நபித்தோழர் வந்து குடித்த நிலையில வந்து தொழுதாங்கன்னு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் இதை தடை செஞ்ச உடனே தொழுகைக்கு குடிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த விசாரணைக்கு பிறகு ஒரு வசனத்தை இறக்குறான், நபியே மது சூது ரெண்ட பத்தி உங்களிடத்திலே கேட்கிறார்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல பெரிய பாவம் இருக்கு என்று சொல்லுங்கள். ஓ மனாஃபியு லின்னாஸ், அதுக்குன்னு சில பேர் சொல்வார்கள் பாவமா இருக்குது நன்மையில இருக்குது அப்படின்னு சில பேர் நன்மை கற்பிப்பார்கள். நன்மை இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபீஹிமா, அதுல இருக்கிற தீமைகள் என்பது நன்மைகளை விட கடுமையா இருக்கிறது. நன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னா சொல்லல. ஒரு குடிகாரனா இருக்கிறான்னா பழச மறந்துடுவான், பகல்ல பயங்கரமான சண்டை, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு வருத்தத்துல நம்ம 2 ரக்கா தொழுதுட்டு மன அமைதியோடு இருப்போமா? இதை விட ஒருத்தன் வரான், வந்துட்டு ஒரு பாட்டில் இறக்கிட்டு போய் தூங்கினான்னா 1.5 நாள் கழிச்சு என்ன ஆச்சு, நேற்று ஏதோ பிரச்சனையாமல, இவனை தான் கழுத்து பிடிச்சா வெளியே சொல்லியிருப்பாங்க, என்ன பிரச்சனையாமல அப்படின்னு வருவாங்க. இல்லன்னு வைங்க, பகல்ல போட்டு ஒருத்தர் கண்டமணி திட்டானா அப்பெல்லாம் பதறி திட்டு வாங்கினவன் குடிச்சிடுற வெளிவாடா அப்படிமா, என்ன வீரன் ஆயிட்டான்ல, இவனை அடிச்சாலும் செத்து போயிடுவான். அந்த நேரத்துல அந்த குடிகாரங்களை பொறுத்தவரை ஒரு அடியில இறந்துருவாங்க. குடிகாரனை அடிச்சிடவே கூடாது, நம்ம அவன் கிட்ட சிக்காம ஓடி போயிடணும், அதுதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா அவன் என்ன செய்வான், வீரன் ஆயிருவான். அப்ப அதெல்லாம் ஒரு புத்திக்கு மாற்றம் ஏற்படுதுல, ஒரு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிதான் அந்த குடிகாரர்கள் அதை செய்வார்கள். அப்ப அந்த அளவிற்கு ஒரு பயன் சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்றான், பயன்னு சொன்னா இருக்குதான் செய்யுது, ஆனால் அதை விட பாவம் தான் ஜாஸ்தி இருக்குது. பாவத்தை அதிகமாக இருக்கிற காரணத்தினால, அதிக பாவம் இருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு இந்த தீமையான விஷயங்கள் நீங்க ஒதுங்கிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதே தான் சூதும்.
ஒரு சூதாட்டம் ஆடுறான், பயனே இல்லையா, இதுதான் செய்யுது. ஒரு பணத்தை வச்சிருக்கிறான், 1000 ரூபாய் வச்சுட்டு இருந்தான், ஜெயிச்சவனு 2000 ஆச்சுல, பயன் தானே அவனுக்கு, தோத்தவனுக்கு தான் தீமை. ஆனால் இவன் 2000 ரூபாய் சம்பாரிச்சவன் இருக்கிற 20000 ரூபாய் இழப்பான். அது ஒரு விஷயம். சூதாடி உலகத்துல ஜெயிச்ச ஒருத்தன் வரலாறு கிடையாது. அந்த குதிரை ரேஸ்லயும் கூட போட்டி போட்டவன செய்வான், இப்ப அவன் தான் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். 2 நாள் கழிச்சு பார்த்தா குதிரை ரேஸ்ல அவன் போட்டு பெரிய மொக்கையாயிருவான். அந்த மாதிரியான வீணா பணம் இருக்கிறாங்க. எல்லா சூதாட்டத்துல போன ஒருத்தனுமே நான் லாட்டரிங்க ஒண்ணுமே இல்லைங்க, வீட்டுல ஒரே ஒரு நாள் ஒரு லாட்டரி போட்டேன், 2 கோடி ரூபாய் கிடைச்சது, அதை வச்சு இன்னைக்கு நான் தான் சென்னையில பணக்காரனே ஒரு சொன்னானா, லாட்டரி கிடைச்சது, எவ்வளவுப்பா கிடைச்சிருக்கு, 2 கோடி ரூபாய், என்ன பண்ண, அது அன்னைக்கு செலவாயிடுச்சு, இப்ப 1 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கேன். அதான் அவனால பறக்கத்தெல்லாம் இருக்காது. அவன் பெரிய தீமை தான். இதற்காக இந்த 2 கோடி ரூபாய் பெறுவதற்காக வேண்டி இவன் 5 கோடி ரூபாய் இழந்திருப்பான், கிடைக்காது. அதான் அதிகமான தீமை. அந்த 2 மூலமா சைத்தான செய்வானா, நமக்கு மத்தியில் பகை ஏற்படுத்திட்டுருவான். வார்த்தைகள் ஒரு மாதிரி போகும், அவமரியாதை ஏற்படும், கேவலம் ஏற்படும். நம்ம போய் நெருங்குறது, குடிகாரனா இருக்கிறான், அவன் நெருங்கினா தன்னுடைய மனைவியா அம்மாவான்னு தெரியாது, தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கி விட்டுரும். ரோட்ல போய் விழுந்திருப்பான், அது வீடு மாதிரி தெரியும். கக்கூசில் விழுந்திருப்பான், அது பாத்ரூம் மாதிரி தெரியும். சாக்கடையில் விழுந்திருப்பான், அது நம்ம சமையல் கட்டு மாதிரி தெரியும். எல்லாமே கிடக்கும். நேற்று ஒரு இடத்துல தூங்கினே, கையெல்லாம் ஈரமா இருக்கும், சாக்கடையில் தூங்கினேன்னு சொல்லணும், அங்கேயா கிடந்த அப்படின்னு தெரியும் அவனுக்கு. அப்பதான் அந்த அளவுக்கு இழிவை ஏற்படுத்திடும். அதான் சைத்தான் உங்களை ஏற்படுத்தினா அதிகமான பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றான். அதே மாதிரி நபியே வயசலூனக்க மாதா யுன்ஃபிகூன், தர்மம் எப்படி எல்லாம் செய்யணும்ங்கிறது உங்கள்கிட்ட கேட்கறாங்க. எதை செய்யணும் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சது யாருக்கு செய்யணும்னு கேட்டது, எதை செய்யணும்னு கேட்கறாங்க. குளில் அஃப்வ, உங்களுடைய செலவு போக மீதம் உள்ளது செய்யுங்க. யாருக்கு செய்யணுங்கிறது ஓகே விளக்கியாச்சு. எதை செய்யணும்னு வருது இல்ல, எதை செய்யணும் வரும்போது உங்களுடைய செலவு போக மீதம் உள்ளதை நீங்கள் தர்மம் செய்யுங்க. இந்த தர்மம் கட்டாய தர்மத்தை அல்லாஹ் சொல்றான். இப்ப சக்காத் நமக்கு கடமையாச்சு. எப்படி கடமையாகுது, நமக்கு 11 பவுன் நகை இருக்குது, 24 கேரட் உள்ள 11 பவுன் நகை நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நகைக்கு என்ன பணமோ அதற்குரிய சக்காத்தை கொடுக்கணும். ஏன், அது இப்ப மீதம் இருக்கிற நகை, வியாபாரத்துல தூக்கி போட்ட நகை அல்ல, இப்ப மீதம் இருக்குது இல்லையா. ஒரு காசு சம்பாரிச்சிட்டோம், காசு நம்ம கைக்கு வந்த உடனே செலவீனங்கள் எதுவுமே இல்லை என்றால் இப்ப மீதம் இருக்கிற காசுன்னு அர்த்தம். அதுக்கு சக்காத்து கொடுத்துட்டீங்க, பணத்தை 11 பவுனுக்குரிய பணத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் சம்பாரிச்ச உடனே மெஸ் செலவுக்கு இவ்வளவு, அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு 1500 ரூபாய் மிச்சமாகுது, அல்லது 1000 ரூபாய் மிச்சமாகுதுன்னா மீதி உள்ள 1000 இருக்குல்ல, அது நீங்க இஸ்லாத்தின் பார்வையில் பணக்காரர் ஆயிட்டீங்க. மீதம் உள்ள தொகையிலிருந்து சக்காத்து கொடுக்க வேண்டிய கடன் வந்துருச்சு. மீதம் உள்ளதை செலவு செய்தே ஆகும். நீங்க அப்படின்னு என்ன செய்யணும், 1000க்கு எவ்வளவு ரூபான்னு பார்க்கணும். 1000 ரூபாய் என்றால் 2.5% எவ்வளவுன்னு பார்த்து 25 ரூபாய், 200 நம்ம ஊர் மதிப்பு ஒரு 300 ரூபாய் என்ன செய்யணும், தர்மத்தை கட்டாய தர்மம் கொடுத்துறணும். அதுபோக நீங்க உபரியா எவ்வளவு நாள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், இவ்வாறு தான் அல்லாஹ் பல வசனங்களை உங்களுக்கு விளக்குகிறான். லஅல்லக்கும் தத்தஃபக்கருன், சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் விளக்குறான் அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்தோட 219வது வசனத்துல சொல்றான். இதுல பாருங்க, முதல்ல சொன்னது மதுசூத பத்தி. நீ மதுசூதுல காசு பணத்தை இழக்கிற, அதை நீ இங்க தர்மம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இழந்த காசுக்கு ஒண்ணும் கிடைக்காது, இழிவு கிடைக்கும். இங்க பாரு, தர்மம் செஞ்சிடற, செஞ்ச தர்மத்துக்கு மறுமையில் பாரு மலை மாதிரி கூலி கிடைக்கும். அதைத்தான் சேர்த்தலாம். சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த 2ஐயும் இப்படி சேர்த்தனாங்கிறது புரியுங்கிறது தான் அல்லாஹ் அதுல சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் தகப்பனை இழந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி கேள்வி கேட்கறாங்க. அனாதைகளுக்கு என்ன செய்யணும், சட்டம் இருக்குதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், வயசலூனக அனில் யதாமா, இந்த அனாதைகள் குறித்து உன்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அனாதைகளை பத்தி முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அனாதை குறித்து சட்டத்துக்கு போகணும். அனாதைன்னு நம்ம நினைச்சிருக்கிறோம், யாருக்கு அம்மா அப்பா இல்லையோ அவர்கள்லாம் அனாதை, அண்ணன் தம்பி இல்லைன்னா அவங்க ஒரு அனாதைங்கிறத நம்ம சமுதாயத்தை விளங்கியிருக்கிறோம். இஸ்லாத்தின் பார்வையில் அனாதைங்கிறது அம்மா அப்பா இல்லாதவங்களாம் அனாதை கிடையாது. தகப்பன் இல்லாட்டி அவன் அனாதை. அவனுக்கு தாய் இருக்கிறாங்க, பெரியப்பா சித்தப்பா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. தகப்பன் மட்டும் இல்லைன்னு வைங்க, அவன் யாரு, அனாதை. அப்ப என்ன வாரிசு உரிமை எதனால வரும்னா, தகப்பனை வச்சுதான் வாரிசு உரிமை வரும், அம்மா வச்சுல வராது. அம்மா ரொம்ப முக்கியமானவங்க தான், அவங்க தான் பால் கொடுப்பாங்க, அவங்க தான் பாராட்டி சீராட்டி வளர்த்துவாங்க, எல்லா பாச நேசத்துக்கெல்லாம் கடமை தான், முக்கியத்துவப்படுத்தப்பட்டவங்க தான். வாரிசு என்று வரும்பொழுது தகப்பன் சொத்துக்கு தான் வாரிசாக முடியும். அப்ப தகப்பனுடைய சொத்துன்னு வரும்பொழுது இவன் எப்படி வாரிசாவான், தகப்பனாருடைய சொத்துக்கு வாரிசாகக்கூடிய இவன் தான் தகப்பனை இழந்து விட்டால் இவன் அனாதைங்கிற ரேஞ்சுக்கு வருவான். அனாதைக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. அது என்ன விளக்கம், அது ஒருவன் பருவ வயதை அடைகிற வரைக்கும் தான் அனாதை. பருவ வயதை அடைஞ்சிட்டான் வைங்க, அவனுக்கு அனாதைன்னு சொல்லக்கூடாது.
அவன் ஒரு பேச்சுலர் மேனா இருக்கிறான், நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவனுக்கு தனக்கு பொறுப்பெல்லாம் அவன் எடுத்துக்குவான்ல, இப்படி இருக்குது மார்க்கம் சொல்லுது. சரி, அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அதனால தான் என்ன பண்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான் குர்ஆன்ல, வவஜதக அலம் யஜிதுக யதீமன், நபியே உன்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யத்தீமாக அனாதையாக பெற்றான், ஃபஆவா உனக்கு ஆதரவு கொடுத்தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப யத்தீம்னா என்னது, ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல தகப்பன் தான் இழந்திருக்கிறாங்க. அப்ப தகப்பனை இழந்தவர் யத்தீம், அவர் பருவ வயதை அடைந்து விட்டார், ஆனால் யத்தீமுடைய நிலை இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கின ஹதீஸ்கள் நாம சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்ல பார்க்கிறோம். அப்ப இந்த யத்தீம்கள், தகப்பனாரை இழந்த அந்த யத்தீம்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிற பத்தி அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், குல் இஸ்லாஹுன் லஹும் கைருன், அவர்களுக்கு என்று நல்ல ஏற்பாடை செய்வீர்களானால் அது சிறந்தது. அனாதைகளுக்கு என்று ஒரு சிறந்த ஏற்பாடு செய்யணுங்க. எப்படி செய்யணும்? அனாதைகளுக்கு என்ன, அவங்க ஆதரவு இல்லாதவங்க, பாசத்துக்கு எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள். அப்ப நம்ம சொல்ற அனாதையெல்லாம் அம்மா அப்பா எல்லாம் இல்லாதவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்த பந்தம் இருக்காது, இருந்தாலும் கவனிக்க மாட்டாங்க, ஒரு பாரபட்சமா நடப்பாங்க, நம்ம பிள்ளைய வந்து கொஞ்சம் வச்சுக்குவாங்க, அவனை வந்து வேலைக்கு வச்சுக்குவாங்க. இப்படிலாம் இருக்கா இல்லையா, நம்ம வீடுகளில் பாக்குறோம். இப்போ ஒரு வீட்டு வேலைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலை நல்லா செஞ்சா இந்த மாசம் ரமலானுக்கு பெருநா துணி, அவன் வீட்டு வேலை செய்யாம நம்ம பிள்ளைக்கு பெரிய 2 துணி, அப்படி எல்லாம் இருக்கிற அநீதிகள் இருக்கிறத பாக்குறோம். இவர்களுக்கு சீர்திருத்தமாக நல்ல காரியம் செய்வதற்கென்று ஒரு ஏற்பாடு செய்வது சிறந்தது, அதை செய்யுங்க. நீங்கள் அவர்களோடு சேர்ந்து, அவங்க உங்களோட நல்லா சேர்ந்து இருக்கட்டும். என் அண்ணன் மகன் தான், என் அண்ணன் இறந்துட்டாரு, ஆனா என் மகன் என் மகன் மாதிரி நான் கவனிச்சுக்குவேன் என்று சேர்ந்து வாழ்றீங்களா, பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் வாழ்ந்துக்குங்க. இஹ்வானுக்கும், அவங்க உங்களுடைய உற்ற சகோதரர்கள் மாதிரி நீங்க பழகிக்குங்க. வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், யாரெல்லாம் இப்படி ஒழுக்கம் இல்லாம நீதி இல்லாம நடக்கிறாங்கிறதையும் அல்லாஹ்க்கு தெரியும், யார் கண்ணியமா அதுல நடந்துக்கிறாங்கிறதும் அல்லாஹ்க்கு தெரியும். வலவு ஷா அல்லாஹு லா அனத்துக்கும் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் நாடி இருந்தால் நீங்கள் வழிகிட்டு இருப்பீர்கள். ஆனால் நீங்க இந்த கேள்வி கேட்டு நாம இந்த சட்டத்தையும் சலுகையும் கொடுத்ததுனால தான் தப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அதுல ஒரு விஷயத்த சொல்றான். எதுக்கு இதை சொல்றான்னா, அல்லாஹ் நாடாவிட்டால் நீங்க வழிகிட்டு இருப்பீங்கன்னு ஏன் சொல்றான்னா, வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு அனாதை ஒரு தகப்பனார் இருந்திருக்காரு வைங்க, அவருக்கு பிள்ளை இருக்கிறாரு, இப்ப அவர் அனாதை ஆயிட்டாரு. தகப்பனுடைய சொத்து இருக்குல்ல, அந்த நம்ம என் அண்ணன் இருக்கிறான், என் அண்ணன் வந்து இறந்துட்டாருன்னு வைங்க, அவருடைய சொத்து இருக்கும் இல்லையா, அந்த சொத்தை நான் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு போயிடுறது. அப்படி நம்ம சாப்பிடுறது ஹராம். என் அனாதையுடைய சொத்தை பாதுகாத்து கரெக்டா கொண்டு ஒப்படைக்கணும் அவன்கிட்ட. அவன் வயசுக்கு வந்த பிறகு, இந்தா இது 4 வரைக்கும் வச்சிருந்த, உனக்கு புத்தி இல்லாத நிலை, உனக்கு பருவம் அடைஞ்ச பிறகு நீனே இப்போ சொந்த கால நிக்க முடியும் ஆயிப்போச்சு, இந்த காசை வச்சுக்கன்னு கொடுத்துடலாம். ஆனா அவன் என்ன செய்யறான், என் அண்ணன் சொத்து தானே இவன் கேட்க போறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தின்றது. அவன் பெரிய ஆளான பிறகு எங்க அப்பாவுடைய சொத்து எங்கன்னு கேட்டா, அவ்வளவுதான் சாப்பிட்டீல வீட்டுல அப்படின்னு கை வச்சிருவாங்க. இது அந்த காலத்தை செஞ்சாங்க. அதனால வந்து அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீங்க அப்படி செய்யக்கூடாது. அவன் காசு அவன் சாப்பிட்டதுக்கு அவன் காசு சாப்பாடு எடுத்துங்க. ஒருவேளை உங்க அண்ணனோ தம்பியோ சொந்தமோ பந்தமோ அவன் அனாதையா இருக்கிறான், அவனுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நீங்க ஏழையா இருக்கிறீங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த நேரத்துல அவன் சொத்தை எடுத்து நீங்க அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறது கூடுமான்னு கேட்டா, அவன் கூட சேர்ந்து அவன் சாப்பாட்டுல தான் நம்ம ஓரளவு ரொம்ப இல்லாம, அவனுக்கு அவன் பேர்ல நம்ம காசுக்கு சாப்பாடு வாங்கிடாம அவன் சாப்பாட்டை வாங்கிட்டு அது நம்ம அவன் செலவுல வந்து நமக்கு கொஞ்சம் அதுல சாப்பாடு வரும். அவனுடைய பொருளாதாரத்துல இருந்து ஒரு 10% நம்ம அதுல சாப்பிடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம் இல்லையா, அது கலந்துக்கும். அப்படி கலந்து கொள்வீர்களானால் அது ஒரு பாவம்னு ஒரு காலத்துல நினைச்சாங்க. அப்படி கலந்தாலும் கூட அவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு நினைச்சாங்க. அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சலுகையாவே சொல்லிட்டேன். அது அவங்களுடைய காசை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செலவு பண்ணுங்க. அந்த செலவினத்துல நீங்க ஏதாவது சாப்பிடுற மாதிரி வந்தாலும் பிரச்சனை, சாப்பிட்டுங்க. நான் இந்த சட்டத்தை வந்து நீங்க இந்த கேள்வி கேட்காம தான் சொல்லியிருக்க மாட்டேன், கேள்வி கேட்டனாலும் சொல்லியிருக்கிறேன். நான் நாடவில்லை, ஆனால் நீங்க அதெல்லாம் பாவமா செஞ்சு பாவியா போயிருப்பீங்க, பாவத்திலிருந்து உங்களுக்கு சலுகையா நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஒரு கேள்வியின் மூலமாக ஒரு பாவத்துக்கு சலுகை கொடுத்திருக்கான் பாருங்க. அதை வந்து நம்ம 2வது அத்தியாயத்தினுடைய 220வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்றைய காலத்தினுடைய மூட நம்பிக்கை ஒரு காலம் இருந்துச்சு. இருண்ட கண்டம்னு ஒரு மக்களா வாழ்ந்திருந்தாங்களா, அறியாமை கால மக்களா, அவங்க இருண்ட கண்டத்துல வாழ்ந்த மக்களாக மூட நம்பிக்கையில் உச்சகட்டமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பெண்மணி வந்து மாதவிலக்கு பெண்மணியா இருந்தால் அந்த பெண்ணை தொடுவது ஹராம், அந்த பெண்கிட்ட பேசுறது ஹராம், அந்த பெண்ணுக்கு வந்து உணவை நம்ம தட்டுல அந்த பெண் சாப்பிடுறது ஹராம். அவன் கணவனா இருந்தாலும் சரி தொடக்கூடாது, புள்ளை பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தொடக்கூடாது. அந்த ரூம்ல போட்டு அடைச்சிடணும். அவர்களுக்கு ஒரு தட்டுல தான் சாப்பாடு அனுப்பணும், அதைத்தான் இவங்க செய்யணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தனியா ஆக்கி வச்சிருந்தாங்க. எல்லா பொம்பளையுமே இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க சஹாபாக்கள், இது ஒரு அவர்களுக்கு அல்லாஹ்வை ஏற்படுத்துறது, அதை ஏற்படுத்துறதுக்காண்டி இப்ப நம்ம ஒதுக்குறது சரியா,
மூட நம்பிக்கையை ஒழிக்கணுங்கிற நல்ல நோக்கத்தில் கேள்வி கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்போ கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வயஸ்ஸலூனக அனில் மஹீல், நபியே மாதவிலக்கு பத்தி உன்னிடத்துல கேட்கிறார்கள். அது பாருங்க, ஒரு இழிவா இருந்தாலும் கூட மாதவிலக்கா போய் கேள்வி கேட்கலாமா தூதர்ட்ட அப்படின்னு நினைக்கல. மக்களுக்கு அதுல நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், ஒரு மூட நம்பிக்கை ஒழியணும்னு கேட்கறாங்க பாருங்க. வெக்கத்தை விட்டு அந்த மார்க் விஷயத்துல வெக்கத்தை பார்க்க கூடாதுங்கிறது ஒரு சான்று. எஸ்ஸலூனக அனில் மஹீல், நபியே மாதவிலக்கு குறித்து உன்னிடத்துல கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு நோய் தான், அது ஒரு வேதனை தான் என்று சொல்லுங்கள். ஃபாத்தஸிலு நிசா, நீங்க அந்த மாதவிலக்கு நேரத்தில் ஃபில் மஹீலி, மாதவிலக்கு நேரத்தில் பெண்களோடு அந்த மனைமார்களோடு கூடாதீர்கள், உறவு கொள்ளாதீர்கள், தாம்பத்தியம் கொள்ளாதீர்கள். வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன, அவர்கள் தூய்மை அடையும் வரை, அந்த மாதவிலக்கிலிருந்து நின்று கொள்ளும் வரைக்கும் அவர்களை நெருங்காதீர்கள். நெருங்காதீர்கள்னா தாம்பத்தியம் கொள்ள கூடாது. ஃபைதா தஹுர்ன, அவர்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டார்கள் ஆனால் ஃபாத்துஹுன்ன மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு நீங்க என்ன செய்யலாம், அவர்களோட இல்லறத்துல கூடலாம். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன, பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மையானவர்களை தான் அல்லாஹ் விரும்புறான். ஏன் இதுல சொல்றான்னா, அந்த சந்தர்ப்பத்தில் நீ போனா அவளா தூய்மை அற்றவளா இருக்கிற, இப்போ நீ அந்த காரியத்தை செஞ்சா நீ கேவலமான ஆயிருவா. அதனால அந்த காரியத்தை நீ செய்யாத. அல்லாஹ் அப்ப ஏன் யுஹிப்பு தவ்வாபீன ஏன் சொல்லணும்? தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் ஏன் இதுல சொல்லணும்? இது நாள் வரைக்கும் அப்படி செஞ்சவங்களுக்கு சலுகை, இனிமேல் செஞ்சிடாதீங்க. இறைவா தெரியாதனமா இத்தனை காலம் அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட இச்சையை தனிச்சுக்கிட்டோம், இது ஒரு பாவம் தான், இனிமேல் நாங்க தவறுதுக்கிறோம் நினைக்கிறீங்களா? வா, முன்ன மன்னிச்சர், இது நாள் வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு, இனிமேல் உனக்கு தான் சட்டம் உனக்கு அமலாயிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அருமையான அந்த மனித உரிமைகளை கவனித்து சொல்கிறான். இதை 2வது அத்தியாயத்தினுடைய 222 வசனத்துல பாக்குறோம். அதே மாதிரி அந்த மக்களுக்கு ஒரு தூதன் வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். தூதன் வந்த பிறகு என்ன வேணும் அவங்களுக்கு? எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, ஹலால் ஹராம் சொல்லணும். அதான் தூதுடைய கடமை. எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாதுன்னு வரும்போது ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது, வாழ்றதுக்கு தேவையானது, அவனுக்கு தங்குற இடம், அடுத்தவனுடைய காசு கொண்டதை பயன்படுத்துற அந்த பொருளாதார சூழல், அதே மாதிரி அவனுக்கு சாப்பிட்ற உணவு, இந்த உணவு விஷயத்தை அடிப்படையாக சொல்லணும்ல. அப்ப அவர்கள் கேட்கிறாங்க, எஸ்ஸலூனக, நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், மாதா உஹில் லஹும், எதெல்லாம் ஹலால், சாப்பிட்றதுக்கு எது ஹலாலு என்று கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், உஹில் லகுமு தொய்யிபாத், பரிசுத்தமானவைகள் அத்தனையுமே உங்களுக்கு ஹலால் தான். எதை நீங்க பரிசுத்தமானவன்னு சொல்லுவீங்களோ அதெல்லாம் ஹலால். மனுஷன் எதை பரிசுத்தமானவன்னு சொல்லுவான்? ஒரு கள்ளி செடியை போய் இதை விட உலகமாக பரிசுத்தம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவானா? ஒருத்தன் சொல்ல பார்த்தா எல்லாரும் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிளை பார்த்து இது அசிங்கமானு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். பரிசுத்தமானது என்று தன்னுடைய உடலுக்கு கேடு தராத, உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பரிசுத்தமானவைகள் உங்களுக்கு ஹலால் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒமா அல்லம் தும்மினல் ஜவாரிஹி, நீங்க ஒரு பிராணிகளை வளர்த்துகிறீர்கள், அது நாயா இருக்கலாம், ஓனாயா இருக்கலாம், அது ஓனா இல்ல நாய் இருக்கலாம், வேட்டை பிராணியாக அந்த நாயை நீங்க வளர்த்துவீங்க. அப்படி நீங்கள் வளர்த்தும் பொழுது அந்த நாய்க்கு வேட்டை செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பீர்கள், பயிற்சி கொடுத்திருப்பீர்கள். அதாவது ஒரு காட்டுல போய் ஒரு முயல்னா இப்படி தூக்கிட்டு வரணும், இப்படிதான் கவிட்டு வரணுங்கிறத அது செயல்முறையில பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்து அது போய் என்ன செய்கிறது, கல்லிபீன அல்லிமூன, நீங்க அதற்கு சொல்லி கொடுத்திருக்கிற மிம்மா அல்லமக்குமுல்லா, எப்படி அதை கவ்வி கொண்டு வரணுங்கிறது அல்லாஹ் உங்க சிந்தனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதை அது அழகா கவ்விட்டு தூக்கிட்டு வரும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, அதை வாங்கிக்கிறீங்க. அதை எடுத்துக்கொண்டு அறுத்து சாப்பிட்றதுன்னு சொன்னா கூடுமா? அது உங்களுக்கு கூடும். குழு மிம்மா அம்சக்குன்னு அழைக்கும், அது உங்களுக்கு எதை கொண்டு தருதோ அதை சாப்பிடுங்க. வதுக்குரு இஸ்மல்லாஹி அலைஹி, அது தூக்கிட்டு கொடுத்த பிறகு நீங்க அதை அறுத்து சாப்பிடும் என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லிக்கிங்க. வத்தக்குள்ளாக, நீங்கள் அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் சரீஹுல் ஹிசாப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு செய்வதில், அந்த கணக்கு பார்ப்பதில், கணக்கிடுவதில் விரைவானவனாக இருக்கிறான்னு சொல்லி 5வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம ஒரு வேட்ட பிராணி அனுப்புறோம்னு சொன்னா அந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்துல இருக்காது. இருந்தாலும் கூட நாம ஒரு இறைச்சியை பெறுவதாக இருந்தால் அந்த இறைச்சி நம்முடைய கையால் அறுக்கப்படக்கூடியதாக இருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய பெயர் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்டதாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் நமக்கு இந்த காலத்து அடிப்படை. நம்ம போய் ஒரு கடையில ஹோட்டல்ல போய் எடுக்க போறோம், ஒரு ஷாப்பிங் மால்ல போய் தூக்குறோம், ஏன்னா ஒரு 1/2 கிலோ கோழி கறி கொடுங்கன்னு கேட்கிறோம். அது அறுத்திருப்பானா? ஹலால் தான் அறுத்திருப்பானா? சட்டப்படி அப்படிதான் அறுத்திருப்பான், நமக்கு டிக்ளரா தெரியுது, போதும், பிரச்சனை இல்லை. அது ஹலால் இல்லை நமக்கு தெரிஞ்சா வாங்கக்கூடாது. இந்த அடிப்படை நம்ம மனசுல விளங்கி கொண்டு அதை புரிஞ்சுக்கணும்.
ஹலாலுடைய விஷயத்துல, உணவு விஷயத்துல அந்த மக்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்றான். அதே மாதிரி வந்து யஸ்அலூனக அனில் அன்ஃபால், போரில் கிடைத்திருக்கிற பொருட்கள் குறித்து உன்னிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். போரில் கிடைச்ச பொருட்களை பத்தி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒருத்தன் சம்பாரிச்சா அது அவனுக்கு ஹலால் தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா அது ஹலால் தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தனுக்கு தர்மம் செஞ்சா அது வாங்கினது ஹலால் தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தன் வந்து போர் செஞ்சிருக்கிறான், தியாகம் பண்ணிருக்கிறான், மார்க்கத்துக்காக செஞ்சான். மார்க்கத்துக்காக செஞ்ச தியாகத்துல வந்து அவன் எதிரிகள் விட்டுட்டு ஓடின பொருள்லாம் இருக்குது. இது நமக்கு கூடுமா கூடாதா? இந்த போரில் கிடைத்த பொருட்களை என்ன செய்வது என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். அப்ப எவ்வளவு பேணுதலா இருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், குலில் அன்ஃபாலு, இந்த போரில் விட்டு சென்ற அந்த பொருட்கள் வந்து லில்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கு ஒப்படைக்கிறான், என்னது ரசூலாட்ட ஒப்படைச்சிடணும். நாங்க இதான், இல்லாட்டி ஒரு ஆட்சி தலைவர் இவ்வளவுதான் வந்திருக்குது என்று ஒப்படைக்கணும். ஏன்னு சொன்னா அந்த ஆட்சி தலைவர் அதை எடுத்து பங்கிட்டு ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லுவாங்க, அதை எடுத்து அதுல 5ல் ஒரு பகுதி எடுத்து ஒவ்வொருவருக்கும் போர்ல இந்த உனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு அவனுக்கு அதுல சக்காத்து எவ்வளவு கொடுக்கணும்? எனக்கு ஒரு போர் கைதியாக ஒரு போர்ல கிடைச்ச பொருளாக நான் ஒரு போர்ல கலந்துருக்கேன்னு வைங்க, தூதர்கிட்ட போய் ஒப்படைக்கிறோம். இதுல வந்து ஒரு 450 ஒட்டகத்தை விட்டுட்டு ஓடிட்டான், 450 ஒட்டகம் கொடுத்துட்டோம். நமக்கு அதுல ஒரு 10 ஒட்டகத்தை கையில் கொடுக்குறாங்க. இந்த நீ போர்ல வந்து கலந்துகிட்டதுக்கும் உன் குடும்ப நிலைக்கும் கவனிச்சு இந்த ஒரு 10 ஒட்டகம் கொடுக்குறாங்க. கொடுத்த நான் என்ன பண்ணணும்? 2 ஒட்டகத்தை அதுக்கு தர்மம் செஞ்சுக்கணும். ஜக்காத்து கடமை, அதை போதும் தர்மம் செஞ்சு அதோட முடிஞ்சு போச்சு. பாக்கி 8 ஒட்டகத்தை நான் வச்சுக்கணும். இதுதான் போரினுடைய தர்மம். இந்த தர்மத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு, வாஸ்லிஹு தாத்த பைனிக்கும், உங்க இடத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்குங்க. ஏன்னா சில பேருக்கு போர்ல கிடைச்ச பொருட்களை தருவாங்க, சில பேருக்கு தரமாட்டாங்க, சில பேருக்கு விட்டுருவாங்க. ஆஹா அநீதி பண்ணிட்டாங்கன்னு வேதனைப்படக்கூடாது. கண்ணியமா அதுல நடந்துக்குங்க. வாத்தி உள்ளாக வர் ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கு கட்டுப்படுங்க. இன்குன்து முஃமினீன், போருக்கு நீங்க போயிட்டு வரது பெரிய தியாகம். தியாகம் பண்ண பிறகு சைத்தான் வழி எடுப்பான். இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறோம், தியாகம் பண்ண ஒரு பொருளும் கூட கிடைக்கல, எவனோ தியாகம் பண்ணல சும்மா வந்து நின்னவனுக்குலாம் 2 வாளையும் ஒரு 2 குதிரையும் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க. தூதர் எதுக்கு தேவையோ, யாருக்கு கொடுக்கும்னு நினைக்கிறாங்களோ கொடுப்பாங்க, யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறாங்களோ விட்டுருவாங்க. அந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருந்துங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த போரில் கிடைத்த பொருள் குறித்த ஒரு விஷயத்தை 8வது அத்தியாயத்துல 1ஆம் வசனத்துல சொல்றான். இது நமக்கு அது வராது. நாம ஒரு ஆட்சியில் நடக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க போர் செஞ்சா இதான் சட்டம், புரிஞ்சுங்களா? இது வந்து போரில் கிடைச்ச பொருள் சாதாரண ஒரு பொருள் இல்ல, இதுக்கு ஒரு பெரிய பின்னணியே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்ற நபிமார்கள் காலத்துல ஒரு நபி வாழ்ந்து வந்தார். அந்த நபி போருக்காக வேண்டி மக்களை திரட்டி ஓடினார். மக்களை திரட்டி போர் செய்த பிறகு இதற்கு முன்னாடி இருக்கிற சட்டம் என்னவென்றால், நமக்கு தான் வந்து போரில் கிடைத்திருக்கிற பொருட்களை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு வைத்துக் கொள்ளாம்ங்கிற சட்டம். அன்றைய கால சட்டம் எல்லாம் என்னவென்றால், போர்ல வந்து ஒரு நபி வந்து போருக்கு திரட்டுறாரு, அதாவது ஒரு நல்ல அடியார் ஒரு போருக்கு திரட்டி போர்ல கிடைக்கிற பொருளை எல்லாம் ஒன்று சேர்த்து, இறைவா இந்த போர்ல கிடைச்சிருக்கிற அநியாயக்காரர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. சொன்ன உடனே இறைவன் செய்வான், வானத்திலிருந்து ஒரு கட்டளை இடுவான், அப்படி நெருப்பத்திக்கும், எரிஞ்சு நாசமா போயிடும். இதுதான் கட்டளை. அப்போ ஒரு நபி என்ன செய்யறாருன்னா, இது சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது, ஆதாரபூர்வமான சம்பவம் தான். அப்போ ஒரு நபி என்ன செய்யறாருன்னா, போர்ல கிடைச்சிருக்கிற பொருளை எல்லாம் ஒன்று திரட்டி, இறைவா போரில் கிடைத்திருக்கிற விட்டு சென்ற பொருட்களை ஒன்று திரட்டி இருக்கிறோம், அது உன் கட்டளைக்கு நகர அதை எரிச்சிரு அப்படின்னு கேட்கிறாரு. எரியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதுல போரில் கிடைத்த பொருளில் ஒருவர் அதை எடுத்து வைத்திருக்கிறார், அவன் முழுசா வந்து சேரலான்னு அது எரியாதுன்ட்டு அல்லாஹ். அப்படியா? இல்ல இல்ல இறைவா எல்லாரும் எடுத்து வச்சுட்டாங்க, எரியலன்ட்டு அல்லாஹ். ஏன் எரியாதுன்னு சொல்லிட்டான். உடனே நபி ஸல்லல்லாஹு அந்த நபி என்ன செய்றாங்கன்னா, அந்த காலத்தினுடைய நபி, சரி வாங்க நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பயந்து சுய பரிசோதனை இருந்துங்க, ஒவ்வொருத்தரும் வாங்க தன்னுடைய பொருட்களை சொல்லுங்க, இதெல்லாம் யார் பொருள் இது யார் பொருள் விளக்கம் சொல்லணும். ஒரு ஆளு அப்படியே பர்சனல் செக்ரட்டரி மாதிரி உட்காந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நீ ஒவ்வொரு ஆளையும் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு கடைசியில வரும்போது ஒருத்தர்கிட்ட அந்த போருடைய தடவாளம் ஒரு 2 பொருள் இருக்குது, அதை பாத்துறாங்க. நீ எடுத்துட்டியாப்பா, இது தப்பு தானே, பாத்தியா எரியல பாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை அது நெகராவுல, அதனால அது தூக்கி போட்டுருந்தோம்னா எரியல. மீண்டும் அல்லாஹ் என்ன பண்றான், எந்த நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த உலக சிந்தனை வந்துருச்சோ, போருக்குன்னு போயிட்டோம், இவ்வளவு தியாகம் பண்ணோம், ஒரு வெகுமதி வேண்டாமான்னு நீங்க எதிர்பார்த்த பிறகு அதை மீண்டும் வலுக்கட்டாயமா வாங்குறது என்னுடைய கண்ணி இல்லை. ஒருத்தன் வந்து அல்லாஹ் எப்படி பாக்குறான்னு பாருங்க. ஒருத்தன் வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்கிறோம், அல்லது ஒரு பெரிய குவியில ஒரு பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறோம், இந்த குவியெல்லாம் கரெக்டா ஏத்துங்கிறோம். ஏத்துற நேரத்தில் ஒருத்தர் 2 சாப்பிட்டு நம்ம கரெக்டா பார்த்துட்டோம், ஏய் சாப்பிட்டது வாந்தி எடு அப்படிங்க கூடாது, அது ஒரு சீப்பாகி போயிடும்.
இந்த மாதிரி சாப்பிடாத ஒழுக்கமா இருந்துக்குன்னு சொல்லிட்டு போறது பரவாயில்ல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு ஆளுடைய குற்றத்தையும் சொன்ன பிறகு அவன் மனசு வந்து ஒரு உலக லாபத்துக்காக வந்தான், மார்க்கத்துக்கு தான் வந்தான், தியாகம் பண்ணிட்டான், ஒரு பொருளும் கூட அவனுக்கு கூடாம போயிருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு எடுத்தான். அப்ப இந்த விஷயத்துக்கு கூட அல்லாஹ் கண்ணியம் இல்லாம போயிருவான். அல்லாஹ் என்ன பண்றான், தன்னுடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்துறான்னா, இனிமேல் உங்க எல்லாருக்குமே ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதா ஆக்கிறேன், நீங்க அதை உங்களுடைய தூதர்ட்ட ஒப்படைச்சிருங்க, அவருக்கு பங்கு போட்டு கொடுத்துருவாரு, இனிமேல் அது எரியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னது, போரில் கிடைச்ச பொருட்கள் நமக்கு ஹலாலாக ஆரம்பிச்சது. அது பெரிய சொத்து, பெரிய செல்வந்தன் ஆயிருவானே. ஒரு போர் வந்துட்டு வந்தானு அவன் பெரிய கோடீஸ்வரன், போர் வந்துட்டு வந்தா அவன் கபரஸ்தான், ரெண்டு நடக்கும். லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒன்னு இன்மையில அவனை பெரிய வரலாறு போற்ற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விடும், அல்லது அவர் அடிமையா சிக்கவும் வச்சிரும், அல்லது மறுமையில பெரிய ஷஹீதாக உண்டாக்கி விட்டுரும். அது அல்லாஹ்வுடைய பாதையில அவன் செய்யக்கூடியது போர். போர்னா விளங்காம செய்யறது பேர் போர் இல்ல, அது அக்கப்போர் ஆகி போயிரும். விளங்கி ஒரு நாட்டு தலைமைக்கு கீழ்ப்படிந்து அந்த நாடு இஸ்லாமிய ஆட்சியிலாக அந்த தலைமையாக இருந்தால் அது நாடோ ஒரு மாநிலமோ ஒரு மாவட்டமோ அது இஸ்லாமிய ஆட்சி கொண்ட பகுதியாக உருவாக்கப்பட்டு அந்த ஆட்சிக்கு கீழே வாழக்கூடியவன் அறிவிக்கப்பட்டு ஒரு போர் செஞ்சு அதில் கிடைச்ச பொருள். புரிஞ்சுங்களா? அப்ப இப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மக்கள் வந்து எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா சில கேள்விக்கு மக்களுக்கு புரியாது என்று அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். உங்களுக்கு புரியாதுன்னு பதில் சொல்லுவான். இதுக்கு என்ன பதில்? உங்களுக்கு புரியாது, அதான் பதில். அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, யூதர்கள் திட்டமிடுறாங்க, இந்த முகமது நபி எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறாரு, அது தௌராத்துல வேற அது பதில் இருக்குது கரெக்டா, அவர் நம்ம என்ன பதில இங்க வச்சிருக்கிறோம் அதே பதில அவர் கரெக்டா சொல்லிடுறாரு. அப்ப இந்த முகமது நபி பதிலா சொல்றாருன்னா இவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் அதை கேளுங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னா, முந்தி சென்ற நபிமார்கள் எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்களோ அந்த கேள்விக்கு. எந்த கேள்வி? ரூஹு பற்றி. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற ரூஹு, அந்த ரூஹு ஒரு காலத்திலே அவன் மரணிக்கும் பொழுது வெளியே போகக்கூடிய ரூஹு, அது எப்படி இருக்கும் வடிவம் கேட்கிறாங்க. அது சாதாரண வடிவமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை ரசூலா கேட்கும்போது ரசூலா கண்டிப்பா அமைதியாயிருவாங்க அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு கூட்டம் போய் கேட்குது, நபியை ரூஹை பத்தி கொஞ்சம் விளக்குங்க, அது சைஸ் என்ன, அளவு என்ன, அது என்ன எப்படி இருக்கும், ரூஹ் என்றால் இந்த கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் அப்படின்னு அளவு காட்டணும்ல, அது சொல்லுங்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ரசூலா அமைதியா இருக்கிறாங்க. ஒன்னு கிட்ட பாத்தீங்களா, அமைதியாயிட்டார்கள், தெரியும் இவர்கள் வழிகிட்டவர்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான், யஸ்அலூனக அனி ரூஹ், நபியே ரூஹை பற்றி உன்னிடத்திலே கேட்கிறார்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உடனே அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், இந்த ரூஹ் சம்பந்தமாக என்னுடைய இறைவனது கட்டளை இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. வமா ஊத்தித்தும் மின் இல்மின் இல்லா கலீல், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவு என்பது குறைவான சொற்பமான அறிவாகத்தான் இருக்கிறது. எனவே அதை விளக்குற அளவுக்கு எனக்கு புத்தியும் இல்ல, விளங்குற அளவுக்கு உங்களுக்கும் புத்தி இல்ல. புத்தி கெட்டவங்களுக்கு இது விளங்காதுட்டாங்க. ஒரே வார்த்தை, நீ புத்தி உள்ளவனா, புத்தி உள்ளவனா விளங்க, உனக்கு புத்தி இல்ல, அப்போ உனக்கு வந்து அந்த அளவுக்கு புத்தி வழங்கப்படல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பதில சொல்லி விடுறான். எப்படி வந்து உனக்கு சூரியனை நேரா பார்க்க முடியாதோ, பார்க்கறதுக்கு சக்தி இல்லைன்னு சூரியனே இல்லைன்னு சொல்லுவோமா? இருக்குது, பார்க்க முடியல. கரண்ட் அடிக்கும், எங்கடா கரண்ட் அடிச்சது, சுருன்னு அடிச்சது, எப்படி அடிச்சது, சுருன்னு அடிச்சது, எங்க அது அங்க இருக்குமா, அங்க இருக்கிற சுவிட்ச், எங்க கரண்ட், அது காட்ட முடியும், உணர்த்த முடியும். அப்ப காட்ட முடியாதுல்ல, அப்ப அதை காட்டுற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. காட்டினா அதை புரியுற அளவுக்கு அறிவு இல்லை. அது எங்க உற்பத்தி ஆகும் தெரியாது, எங்க போய் முடியும் தெரியாது, எங்க நிக்கும் தெரியாது. அது மாதிரி ரூஹ் என்பது எங்க இருக்குது, எங்க இல்ல, எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது தெரியாது. சில பேர் நினைப்பாங்க உயிர் எங்கே இருக்கிறது, பெரிய கேள்வியா. உயிர் வந்து சில பேர் தொண்டை கிட்ட இருக்கும், அதனால தான் ஓய் குத்துணும்னு செத்துறான், அப்படியா மண்டையில் அடிச்சாலும் அது இருந்தது, அப்ப மண்டைக்கு போயிருது. இதா ரூஹுங்கிறது வந்து நம்ம சிந்திக்க கூடாது. இது ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றோம்னா, ரூஹை பத்தியே ஒரு ஈரான் நாட்டை சார்ந்தவங்க தான் இப்படி ஒரு சிந்தனை உண்டாக்குனாங்க. ஷியாக்காரர்கள் அவர்களுடைய சிந்தனை உணர்ச்சிகரமா பார்த்தா இஸ்லாம் மாதிரி தெரியும், சிந்திச்சு பார்த்தா பெரிய திருட்டு வேலைன்னு தெரியும் உங்களுக்கு. எப்படி பண்றாங்கன்னா, ஒரு சீடி வெளியிடுறாங்க, மரணம் சிந்தித்து பார் அப்படின்னு சீடி வெளியிடுறாங்க. இது நம்ம நாடுகள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த மரணத்தை பத்தி சீடி காட்டுங்க, என்னமோ அன்னையிலிருந்து தொழுகையாலே உருவாராம். ஏன் ஒருத்தர் வந்து நல்லா ஊர் சுத்திட்டு இருந்தானாமா, நல்லா மியூசிக் எல்லாம் கேட்டு இருந்தானா, திடீர்னு அவனை மாதிரியே ஒரு பெரிய மலக்கு வந்தாராம், கண்ணங்கரேன்னு ஒரு முகத்தோட அப்படி வந்தாராம், வசனத்தெல்லாம் ஓதிட்டு வந்தாராம், ஜாத் சக்கரத்தில் மௌத், உனக்கு மரணத்துடைய நேரம் வந்து விட்டது, வா வெளியேண்டாராம். இவன் அழுதானா, மரணம் வெளி வந்துருச்சா. ரூஹ் எப்படி இருந்தது தெரியுமா, இவனை மாதிரியே இருந்துச்சான், இவனை மாதிரியே ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு எக்ஸ்ரே போட்ட மாதிரி இருந்துச்சான். ரூஹ் இதான் ரூஹ் தூக்கிட்டு போனாங்களாம், இவனையும் தூக்கிட்டு போனாங்களாம் மக்கள். அவனை கழுவும் போது மக்கள் தண்ணி ஊத்துனாங்களாம், இந்த ரூஹ் மேலே ஒரு சுடுதண்ணி ஊத்துனாராம், ஆன்னு கத்தினானா. பத்தியெல்லாம் கெட்டவர்கள் இப்படிதான் வேதனை செய்யப்படுவார்கள். நம்ம என்ன பண்றோம், ரூஹ் என்றால் நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம கற்பனை பண்ணிட்டோமா இல்லையா, இதை பார்த்தோம் கற்பனை பண்ணுவான். ரூஹ் அது இல்ல. ரூஹ் எதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத போது, அதை புரியற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லைன்னு அல்லாஹ் சொன்ன போது நம்ம சிந்திக்கலாமா? சிந்திக்கிறது யாருடைய புத்தி? சிந்திக்கிறதுக்காக கேள்வி கேட்கறது யாருடைய புத்தி? யூதனுடைய புத்தி. அந்த புத்தி யார்கிட்ட வந்திருக்குது, இவன்ட்ட வந்திருக்குது. இவன் விட்டோன்னு நம்ம என்ன பண்றோம், அந்த ரூஹு
அப்படியே வருது, அவன் பின்னாடியே ஓடுது. ஜனாசாவை அடக்கம் பண்ண பிறகு அங்க போய் நின்று அழுதுட்டு இருக்குதுங்கிறான் நம்ம ஆளு. அதை பார்த்துட்டு அது ரூஹ் அல்ல. இவனை பயமுறுத்துறதுக்காக வேண்டி மார்க்கத்தில் இல்லாதான் சேர்த்து பயமுறுத்த கூடாது. இவன் இப்படி ஒரு பாவம் செய்தால் இவனுக்கு நரகம் கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது அறிவுரை செய்யலாம். அதை வடிவமா கொண்டு வந்து இதுதான் வடிவம் மக்களுடைய மனசுல உண்டாக்குனா என்ன நினைப்பான்? தன்னுடைய நிழலை பார்த்தோன்னே ரூஹ் நம்ம கூட வருதுன்னு நினைப்பான். நிழலை பார்த்துட்டு இந்த ரூஹ் இதுதான் ரூஹ், எதுடா ரூஹ், நிழல் தான் ரூஹும்பான். இப்படி நாளைக்கு அவன் ஒருத்தர் உண்டாக்குவான். அதனால ரூஹ் என்பதற்கு நாம உருவ வடிவத்தை கொடுக்கறதே பாவம். அது இறைவனை நம்ம எப்படி நம்புறோம்? இறைவனுக்கு முகம் இருக்குது உண்மைதான், கை இருக்கு உண்மைதான், கால் இருக்கு உண்மைதான், விரல் இருக்கு உண்மைதான், கண் இருக்கு உண்மைதான், எப்படி தெரியாது? இப்படி நம்பணும். அல்லாஹ் நம்புற மாதிரி இந்த ரூஹ் விஷயத்திலையும் அல்லாஹ் சொன்னது என்னன்னா, அதை சிந்திக்கிறதுக்கு உனக்கு அறிவு பத்தாதுன்னு சொல்லிட்டான். அதனால யூதர்கள் வந்து கேட்கும்போது உனக்கு அதுல அறிவு பத்தாதுப்பா, உனக்கு முடியாது போ. இல்ல எனக்கு பதில் சொல்லு, உனக்கு அறிவு பத்தாது, கெப்பாசிட்டி இல்ல, என்னத்தை புரிய வைக்கிறது அப்படின்ட்டு அழகா பதில சொல்லி அதுல அனுப்புறாங்க. இந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயத்துல 85வது வசனத்துல சொல்கிறான். அதே மாதிரி பாருங்க, துல்கர்னைன் அப்படிங்கிறவருடைய ஒரு வரலாற்று சம்பவத்தை கேட்கறாங்க. இது ஏன் கேட்கறாங்கன்னா, அந்த காலத்துல அந்த வரலாறு சொல்லப்படுது, அறகுறையா சொல்லப்பட்டிருக்கு போல இருக்குது. அதனால தான் முழுமையா கேட்கறாங்க, யார் அந்த துல்கர்னைன் ஒரு ஆளை பத்தி பேசுறாங்களே அது என்ன அப்படின்னு விளக்கம் கேட்கறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யஸ்அலூனக அன் துல்கர்னைன், நபியே துல்கர்னைன் குறித்து உன்னிடத்திலே கேட்கிறார்கள். குல், அவர்களுக்கு சொல்லுங்கள், அத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா, அவர்களை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்ல போகிறேன் என்று சொல்லுங்கள். இது வந்து இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கும் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறதுக்கு ஒரு சான்று. ஏன்னா ஒண்ணுமே தெரியாம ஆடு மேய்த்து கொண்டிருந்த நபி ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை வரலாற்று தொகுப்பு போன்ற ஒரு செய்தியை சொல்வார்களே, ஆனால் அவருக்கு கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. அது ஏற்கனவே பல வேதங்களை இந்த செய்தி சொல்லணும் குறிப்பிடப்படுகிறது என்றால் கற்பனை பண்ணி சொல்ல இயலாது. அது எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது, யார் சொல்லி கொடுத்து வந்துச்சு? அப்ப இது இறை வேதம் நம்புறதுக்காக வேண்டி அந்த சம்பவத்தை விளக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் விளக்குறான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து, அதாவது 18வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்திலிருந்து 93வது வசனம் வரைக்கும் 10 வசனத்தில் விளக்குறான். அவருக்கு பூமியுடைய ஆட்சி வழங்கணும். ஒரு ஊர் அமைச்சர் இல்ல, ஒரு நாட்டு அமைச்சர் இல்ல, ஒரு நாட்டு பிரதமர் இல்ல, உலகத்துக்கு தலைவர். அவர் தலைவர்னா உலகமே கேட்கிற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, அப்படியே போறாரு. போய்கிட்டே இருக்கும் பொழுது சூரியன் மறைய இடத்துக்கே போயிடுறாரு. மேற்கு பக்கம், மேற்குனா மேற்கு அல்லது கிழக்குனா கிழக்கு, எங்க மறையுது அந்த பக்கம். நம்ம நாட்டில் வந்து இருக்கிற மேற்கு பக்கம் தான் சூரியன் மறையுது, இந்த பகுதியெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் மறையிற மாதிரி தெரியுது இல்ல. அப்ப ஒவ்வொரு நாட்டு அளவுக்கு திசைகள் வேறுபடலாம். சூரியன் மறைய அளவுக்கு போயிட்டாரு. அவரு மறையிற இடத்துக்கு பக்கம் போகும்போது பார்த்தா அது ஒரு சகதி மாதிரியான ஏரியாவா இருக்குது. அங்க சில பேர் வாழ்றவங்களை பார்த்து சில பேர் அநியாயம் பண்ணிருக்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்றான், இந்த அநியாயம் பண்றவங்க நீ நினைச்சா தண்டிக்கலாம் அப்படின்னு கேட்க சொல்றாங்க. உடனே துல்கர்னைன் என்ன பண்றாருன்னா, நாம் அதில் யார் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் நாம் தண்டிப்போம், கண்டிப்பா தண்டிப்போம். சில பேரை நாம் என்ன செய்வோம், அந்த அநியாயத்தை ஆதரிச்சு நடக்கிறான் பாருங்க, அதை மறுக்காம தடுக்காம அவர்கள் மீது வரி போடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லைன்னு சொன்னா அதற்கு நம்மளே தண்டிக்கக்கூடியவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை தண்டனை கொடுக்கிறாரு. அப்படி அங்கு விட்டு ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்னா அந்த பக்கம் போறாரு. சூரியன் மறையக்கூடிய இடம் போக அந்த பக்கத்திலிருந்து போகிறார். எந்த இடத்துல சூரியன் உதிக்குமோ இந்த இடத்தின் பக்கம் வந்து விட்டார். உலகத்துக்கே ஆட்சி செய்யக்கூடிய உலகத்தையே போனோம்ல, அது அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துறான். இப்படி போனவரு இப்படியே திரும்பி இருக்கிறார், சூரியன் உதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இது நம்ம இந்த உதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அங்க பார்த்தால் ஒரு 2 மலை இருக்கிற இடம். 2 மலைக்கு இடையில யஜூஜ் மௌஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் வாழ்றாங்க. அவங்க வந்து பூமியில கடுமையான குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வித்தியாசமான ஒரு படைப்பா இருக்கிறாங்க. அதிகமான ஆயிரக்கணக்கான குழந்தை பெக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அந்த மாதிரியான மக்கள் தான் யஜூஜ் மௌஜூஜ். அந்த கூட்டத்தார்கள் மறுமை நாளுடைய அடையாளமா வெளியே எழுப்பப்படுவார்கள். அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி உற்பத்தி ஆகிறாங்கன்னா இதான் வரலாறு. அப்ப போய் பாக்குறாங்க, அங்க சில மக்கள் சொல்றாங்க, துல்கர்னைன் மொழி தெரியல, இவர் பேசுற மொழி அவர்களுக்கு புரியல, அவங்க பேசுற மொழி இவருக்கு புரியல. அவங்க செய்கையில காட்டுறாங்க, இந்த மாதிரி இவங்க பயங்கர கொடுமை பண்றாங்க, தாங்க முடியல, எங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது வஜல் பைனஹும் பைனனா சத்தன், ஏதாவது ஒரு தடுப்பு ஏற்படுத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நாங்க ஏதாவது உங்களுக்கு காசு பணம் தரோம், காசு பணம் நல்லா எனக்கு நல்லா செல்வத்தை கொடுத்துருக்கான்னு இவரு சொல்லிட்டு, உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு நான் இந்த வேலையை சிலது செய்வேன், அதுக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க, நான் வந்து களத்துல இறங்கி செய்யறேன், காசு வேண்டாம், ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்க செய்றீங்களா? செய்யறோம். இதெல்லாம் வந்து செய்கையிலே நடக்குது. செய்கை பேச்சிலேயே ஒரு ஊமஜாடிலே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்கன்னா, இரும்பு பாலங்களை தூக்கிட்டு வாங்க. இரும்பு இருக்குதான் செய்யுது, இரும்புலாம் காலகாலமா இருக்குதான் செய்யுது. இரும்பு பாலங்களை தூக்கிட்டு வாங்க. பாலங்களை தூக்கிட்டு வந்து கரெக்டா அதை அடுக்கணும். அடுக்கி இந்த 2 மலைக்கு இடையில இருக்கக்கூடியவர்களை வெளியே வராத அளவுக்கு இந்த பக்கம் அப்படி செவுறு ஏற்றணும். இரும்பு பாலத்தை அப்படி ஏற்றணும், அப்படி ஏற்றணும். அந்த மாதிரி ஏற்றி விட்டோம்னா ஏறி வர இயலாது. அந்த அளவுக்கு பேஸ் மட்டத்தை அப்படி கரெக்ட் பண்ணி விட்டுறலாம். இரும்பு பாலத்தை கொண்டு வாங்குறாங்க. அப்படியே வச்சு அடுக்கிறாரு. 2 பக்கம் நல்லா அடுக்கிட்ட பிறகு அப்படியே சரிசமம் ஆனவன் என்ன பண்றாங்கன்னா, செம்புகளை என்கிட்ட கொண்டு வாங்க.
அதை நல்லா காய்ச்சுங்க, காய்ச்சி அந்த இரும்பு பாலத்தில் ஊத்துங்கிறாங்க. ஊத்துன உடனே எப்படி செட்டப் பாருங்க, இரும்புக்கு மேல செம்பு ஊத்தப்பட்டு விட்ட பிறகு அவர்களால் இதிலிருந்து ஏறி வர முடியாது, வழுக்கும். ஏறி வர முடியாதுன்னா ஏறுறதுக்கு எந்த ஏற்பாடு பண்ணாலும் முடியாது, கண்டிப்பா வலிக்கிறோம். ஓட்டை பாடவும் முடியாது. இரும்பா இருந்தா ஓட்டை போட்டுருவான் மனுஷன். நல்லா நிதானமா உட்கார்ந்து ஆணி அடிச்சு என்ன செய்யலாம், ஓட்ட போட முடியும். அல்லது தீப்பந்தத்தை உள்ள கிளப்பி என்ன செய்யலாம், ஓட்ட போட முடியும். ஆனால் இரும்பும் செம்பும் கலந்த இடத்துல அவன் தீப்பத்திரா இருந்தா அந்த வெப்பம் இவனால் தாங்க முடியும், ஓடி போயிடுவான். தூரத்துல தீப்பத்திர அளவுக்கு அது அந்த வெப்பம் இருக்கும், தாங்க முடியாது. ஓட்டப்பட முடியுமா, அதுவும் முடியாது. ஏற முடியுமா, வலிக்கிறோம், ஒண்ணுமே முடியாது. அல்லாஹ் நாடினால் அந்த நாளில் இந்த மலையை தூளாக்கி விட்டு அவர்கள் அப்படி பூமியிலே பறந்து விரிந்து போவார்கள். அது வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் இப்படி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறாங்க. இது துல்கர்னன் பத்தி அவங்க கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம். இந்த கூட்டம் வந்து மறுமை நாளுடைய அடையாளமாக வெளிவருவார்கள்ங்கிற செய்தியும் ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் இவங்க குழப்பம் தாங்க முடியாம நிறைய பேர் கொலை செய்வாங்க, குழப்பம் பண்ணுவாங்க, தாங்க முடியாம ஒரு இடத்துல முஸ்லீம்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலை மேல ஏறி இறைவா இவரை நாசமாக்குன்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு காத்து அனுப்புவான். காத்து அப்படி சுவாசிக்கப்பட்டவன்னு அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க. துல்கர்ன் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எல்லாமே கூண்டோட காலி ஆயிருவாங்கிற ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இது அவர்களை பத்தி வரலாறும் அவங்க கேள்வி கேட்டதுக்கு அல்லாஹ் பதிலையும் சொல்லிட்டா நமக்கு அந்த வரலாற்று செய்தி சொல்றான். நம்ம நினைக்கலாம் எதையுமே ஒரு நாடு ஒரு ஊர்லாம் பேசுவோம்ல, ஜூதி மலையில போய் அது ஏறிச்சுன்னா இப்ப அந்த மலை எங்க இருக்குது, அந்த இடம் எங்க இருக்குது, கப்பல் எங்க இருக்குது, ஃபரௌனுடைய உடல் இருக்குன்னா எகிப்துல இருக்குது, அந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த இடம் எங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனா வந்து மனிதன் வந்து எல்லா வரலாறையும் சிந்திச்சவன் வந்து ஒரு ஊர்ல எங்கெங்க எந்தெந்த ஊர் இருக்குன்னு தெரிஞ்சவன் ஒரு இடத்துல என்னென்ன புதையல் இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறது இல்ல, கண்டுபிடிக்க முடியல அவனுக்கு. அதுக்கு இன்னும் நல்ல தொழில்நுட்ப தேவைதான். ஆனால் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த மலை தான், அந்த இந்த மலை இந்த பாலம் தான் கூட என்ன செய்யல, சொல்லி முடிக்க முடியல. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்தை குறிப்பிட்டாங்க, ஒரு இங்கிலாந்து பகுதியில் வந்து ஒரு ரெண்டு மலைக்கு ஓரத்துல அந்த பாலத்தையும் கூட காட்டி பார்த்துங்களா, அதே இரும்பு பாலம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அது ஊர்ஜிதமாகல. ஆனாலும் அது எந்த பாலம் இருக்குங்கிறத ஒரு கற்பனையாக தான் இருக்குது. அது ஒரு கேள்விக்குறியா இருக்கே தவிர மனிதனுடைய ஒரு சிந்தனைக்கு சவாலா இருக்குது. எந்த இடம்ங்கிறது அவன் கண்டுபிடித்தால் அது இந்த குர்ஆனுடைய வசனத்தை உண்மைப்படுத்துவதற்கு ஏதுவா இருக்கும். மூமின்கள் அதை உண்மையை நம்புவாங்க. உண்மைப்படுத்திக் கொள்பவர்களுக்கு இதன் மூலமாக நேர்வழி காட்டுறதுக்கு ஏதுவா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்னன்னா அந்த மக்கள் வந்து மறுமை குறித்து கேட்கிறாங்க. மறுமை குறித்து அடுத்த கேள்விகள் என்ன வருதுன்னா, வயஸ்ஸலூனக அனிஸ்ஸாஅத்தி, நபியே மறுமை குறித்து உன்னிடத்துல கேட்கிறார்கள், அவர்களிடத்துல நீங்கள் சொல்லுங்கள் வந்து அனிஸ்ஸாஅத்தி ஐயான முர்சாஹா, மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்பதை கேட்கிறார்கள். இன்ன குல், அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதை பற்றிய ஞானம் என்னுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லிவக்திஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அந்த நேரத்திலே கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவான். இல்லாஹுவ, அந்த நேரத்துல எந்த நேரத்துல வரும்ங்கிறத பத்தி அல்லாஹ் யாருக்கும் அதை எடுத்து சொல்லவே தரல. மறுமை வரும் எனக்கும் தெரியும், எப்ப வரும் தெரியாது. மறுமை எப்படி வரும் தெரியும், எப்ப வரும் தெரியாது. மறுமை எதுக்கு வரும் தெரியும், எப்ப வரும் தெரியாது. இந்த எப்போ என்ற கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாது. அது குறித்து எல்லா கேள்வியும் எனக்கு பதில் தெரியும்ங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலா சொல்றாங்க. அந்த செய்தியை வந்து 7வது அத்தியாயத்தினுடைய 187வது வசனத்துல பாக்குறோம். அதை பத்தி அல்லாஹ் பாருங்க எதுக்கு பதில சொல்லக்கூடாது கரெக்டா சொல்ல பாருங்க. ஏன்னு கேளுங்க, மனிதன் வந்து மறுமை எப்பொழுது வரும் ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மனுஷன் என்ன பண்ணுவான், நல்ல காரியம் பண்ணுவானா, ஒன்னும் செய்ய மாட்டான். மறுமை எப்ப வரும், வர 27ஆம் தேதி நைட்டு 3 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். 27ஆம் தேதி நைட்டு 2:45 வரைக்கும் அவன் பண்ற அழிச்சாட்டியை தாங்க முடியாது. 2:45 பிறகு அவன் போய் அமைதியா உட்கார்ந்துருவான். இறைவா நான் செய்த பாவத்திற்குன்னு கையேந்திடுவான். என்னது அது வரைக்கும் என்னது பாவி. அப்ப எப்ப வருங்கிற மட்டும் சொல்ல, எப்படி வேணாலும் வரும், வர்றதுக்கு இதெல்லாம் அடையாளம், எப்ப வேணாலும் வரலாம், நீ எதிர்பார்க்காம வரும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்னா, சூரத்துன் நாசியாத்துங்கிற அந்த அத்தியாயத்துல 79வது அத்தியாயத்துல 42வது வசனத்துல சொல்றான், யஸ்ஸலூனக, நபியே உன்னிடத்துல கேட்கிறார்கள், அனிஸ்ஸாஅத்தி ஐயான முர்சாஹா, அந்த நாள் எப்பொழுது என்று உன்னிடத்துல போய் கேட்கறாங்க. ஃபீமா அன்த மின் ஸிக்ராஹா, உனக்கு ஏதாவது பதில் தெரியுமா அதை பத்தி, உனக்கே தெரியாது, உன்கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னமா அந்த முந்திரும் யக்ஷாஹா, யார் மறுமையை நம்புறானோ பயப்படுறானோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதா உன் வேலை. எப்ப வரும் டேட் போடுறதா உன் வேலை, அது உன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலா ரப்பிக்க முன்தஹா,
அந்த நாளுடைய முடிவு எப்பொழுது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மறுமை குறித்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அது வருவது உண்மை, அது வருவதற்கான சான்றுகள் இருப்பது உண்மை, அது உங்களுக்கு தெரியும். என்னென்ன அடையாளங்கள், சிறிய பெரிய அடையாளங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியும். எப்பொழுது வரும் என்ற கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாது. அது ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, எந்த நபிமார்களுக்கும் தெரியாது, உலகத்தில் யாருக்கும் தெரியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே இந்த இறைவசனங்கள்ல இருந்து அந்த மக்கள் கேட்கிற கேள்விகள், மக்கள் கேட்ட அந்த மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகள், மூட நம்பிக்கை ஒழிப்பது குறித்த கேள்விகள், அந்த உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் குறித்த கேள்விகள், வரலாறு பற்றிய கேள்விகள், இறைவனுடைய அற்புதங்கள் பற்றிய கேள்விகள், பொருளாதாரம் குறித்த கேள்விகள், இவ்வளவு கேள்விகளுக்கும் அவர்கள் பெற்ற தெளிவு நமக்கும் ஒரு தெளிவான படிப்பினை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேரான பாதைகளை, மார்க்க சட்டத்திட்டங்களையும் உபதேசங்களையும் அமைத்து கொடுத்திருக்கிறான். அந்த உபதேசங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஆமா, எப்படி ரூஹு போரில் கிடைச்ச நபி, அதுல பேர் வரல. உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு நபி வாழ்ந்து வந்தார்னு வருது, பேர் குறிப்பிடப்படல. அது வந்து அகமதுங்கிற ஹதீஸ்ல வருது, முஸ்லீம்ங்கிற ஹதீஸ்ல வருது. இன்ஷால்லா நாளைக்கு வேணா அந்த நம்பரை சொல்லிடுறோம். அடுத்த கேள்வி. சரி, சரி, இந்த நிலைமையில வந்து தன்னுடைய அதுக்கு உண்டான சக்காத்து, அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா அந்த நகையை என்ன பண்ணி தன்னுடைய மனைவிட்டு கொடுத்தாரு, அவங்களுக்கு அது பொறுப்பாகிட்டாரு. சரி, ரைட். இவருடைய நிலைமையில மீண்டும் அவருக்கு சக்காத்து கொடுக்கணுமா? சரி, அந்த பொருளுகளை வரக்கூடிய புதிய புதிய பொருளுக்கு கொடுக்கணுமா? ஒப்படைச்சிட்டார். சரி சரி, சகோதரர் ரொம்ப அருமையான கேள்வி கேட்கிறாங்க. 2 கேள்வி அதுல வருது. ஒன்னு, ஒருவர் 11 பவுன் நகையை பெற்றுவிட்டால் அல்லது அந்த அளவு பணத்தை பெற்றுவிட்டால் ஜக்காத்து வழங்கக்கூடிய தகுதிக்கு வந்து விடுகிறார். இவர் என்ன செய்கிறார்? அதற்கு ஜக்காத்து கொடுத்துட்டார். இப்போ அந்த ஒரு 15 பவுன் நகைன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு ஜக்காத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 15 பவுன் நகையை திருமணத்துக்கு மகாரா மனைவிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்ச பிறகு 2 கேள்வி அதுல. இவருக்கு இனிமேல் ஜக்காத்து கொடுக்கிற பணக்கார லிஸ்ட்ல இப்ப இவர் இல்ல. ஏன்? முடிஞ்சு போச்சு. இப்ப சொத்து இல்ல கையில. இனிமேல் அவருக்கு 15 பவுன் நகை வந்தால் தான் ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது ஏற்கனவே ஜக்காத்து கொடுக்கிற லிஸ்ட்ல போய் சேர்ந்துட்டதுனால வரதுக்கெல்லாம் கொடுக்கணுமா என்பது ஒரு கேள்வி. இனிமேல் அவர் வரக்கூடிய 15க்கு தான் நம்ம கொடுக்கணும், 11க்கு தான் என்னது கொடுக்கணும். ஒருவேளை அவர் வந்து ஜக்காத்து 15 பவுனுடைய ஜக்காத்தை கொடுத்துட்டு மனைவிக்கு ஒரு 2 பவுன் 3 பவுனை கொடுத்துட்டாருன்னு வைங்க, அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 12 பவுன் இருக்குது. அந்த 12 பவுனுக்கு அவர் சக்காத்து கொடுக்கணுமா, அடுத்தடுத்து கொடுக்கணுமானா 12 பவுன் கொடுக்க வேண்டியிருக்காது. அடுத்தடுத்து அவருக்கு சேர்றது கொடுக்கணும். ஏன் சேர்றது கொடுக்கணும்? ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். எதனால வந்தாரு? தன்னிடத்தில் அந்த 11 பவுனுடைய நகையோ பணமோ இருப்பதால் வந்தார். எப்ப கைவிட்டு போயிருச்சோ அப்பொழுது ஜக்காத்துடைய கடமை அவருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, இப்ப அந்த மனைவிட்ட போயிருச்சுல, எந்த 11 பவுனுக்கு 12 பவுனுக்கு ஜக்காத் வழங்கப்பட்டு விட்டதோ அதே பணம் தன் மனைவி கைக்கு போன பிறகு அந்த மனைவி அதற்கு ஜக்காத்து கொடுக்கணுமா என்ற கேள்வி வரும். அது கொடுக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கணும். ஜக்காத் என்பது பொருளுக்கு கொடுப்பதல்ல, ஒரு பொருளை பெற்ற நபர் கொடுப்பது. நபர் கொடுக்கறதா கணக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 20 பவுன் கையில் இருக்குது, ஜக்காத்து கொடுத்தேன். 19 பவுன் இருக்குது கையில. 19 பவுனை தூக்கி என்ன செய்யறேன், ஒரு நண்பனுக்கு தர்மமா கொடுத்துட்டு போயிட்டேன் இருக்கிறேன். தர்மில் அன்பளிப்பா கொடுத்துட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். அவன் கையில இப்ப புதுசா கிடைச்ச காசு தான் அது. அதுக்கு ஜக்காத்து வழங்கினா என்ன, திருநா என்ன, இல்லாம கைக்கு வந்தது எனக்கு புதுசா. இப்ப என்னிடத்தில் 11 பவுனுக்கு மீதம் மேலே உள்ள பணம் என் கையில் வந்திருக்கிறது. நான் இப்பொழுது புது பணக்காரனாக ஆகியிருக்கிறேன். இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு ஜக்காத் வழங்குற பணக்காரனாக ஆகிவிட்டேன். ஜக்காத் அவர் கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? இதுதான் ஜக்காத்துடைய கடமை. அடுத்த கேள்வி. எதுல? அதுல வந்து பெண்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அது பெண்களை பார்த்தே சொல்றான், அக்கீம்ன ஸலாத்த வாத்தீன ஜக்காத், நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்றான். மனைவி தான் கொடுக்கணும். மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய நகைக்கு ஜக்காத்து, அதுல ஒரு மோதிரத்தை கொடுத்து இதை வித்து இந்த காசு ஜக்காத்தா கொடுங்கன்னு சொல்றாங்க. கூடும். இல்ல மனைவிட்ட வந்து என்கிட்ட 5 பைசா காசு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இருக்கிற நகையாவது என்ன செய்யணும், வித்து அவங்க கொடுக்கணும். நான் உனக்கு ஆல்ரெடி ஜக்காத்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கறதா இருந்தா பணத்தை அவங்க கையில கொடுத்து, இந்த பணத்தையும் நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப என்னது, கையில பணமும் இருக்குது, நகை இருக்குது. நகைக்குரிய ஜக்காத்து பணம் எவ்வளவோ அவங்க கணவன் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு இந்தாங்க கணவன் இதை ஜக்காத்துடைய ஃபண்ட சேர்த்திருங்கன்னு கொடுத்துடணும். பணம் இவர் கையிலுக்கு போகணும்.
அனுபவிக்கிறது இவருக்கு வந்து ஜாயிஸ். நகையிலிருந்து அவருக்கு சம்பந்தமே இல்லை. அது நகை பெண்ணுக்கு போயிருச்சு போனதுதான். அந்த நகைக்கும் இவருக்கு தொடர் முறிஞ்சு போச்சு. அது வேற ஒருவருடைய நகைன்னு ஆயிப்போச்சு. அது ஆமா, ஓனர் மாறிடுறாங்க. வந்து அவங்களா கொடுத்து விருப்பம் அவங்களா வந்து நாளைக்கு ஒரு வேலைக்காக வேண்டி இந்தாங்க ஒரு 15 பவுன் கொடுக்குறாங்க. வேலைக்கு கொடுத்து கடன். அது நாளைக்கு கடன் அடைக்கிற பொறுப்பாளி நீங்க தான். சொத்து அவங்களுக்கு தான் ஓனர். அது அவங்க. சரி, அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. சரி, ஆமா, சரி சரி சரி, அதாவது கிடையாது. ஆமா, சரி சரி, அதாவது என்னன்னா இதுல 2 முக்கியமான கேள்வி. ஒண்ணு, இமாமுடைய தொழுகை வேறாக இருக்கிறது, பின்னாடி வந்து தொழக்கூடிய மாமூனுடைய தொழுகை வேறாக இருக்கிறது. இப்படி தொழுகை வேறுபடலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா படலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் இருக்கும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹும் ஃபர்லான தொழுகை முடிச்சிருக்காங்க. ஒரு நபித்தோழர் உள்ள வராரு. இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஒரு நபித்தோழர் வராரு, தொழுகலை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த 2வது ஜமாத் போடுறது எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அது ரெண்டாம் பட்சங்கிற அளவுக்கு சொல்றாங்கன்னா, உங்களை யாராவது தர்மம் பண்றவங்க இருக்கீங்களா? வருவது 2வது ஜமாத் போறது என்னது? தர்மம் கிடைக்க வாங்குற மாதிரி அர்த்தம். அது உங்களை யாராவது தர்மம் பண்றவங்க இருக்கிறீங்களா? நான் பண்றேன் ஒரு எந்திரிக்கிறாரு, அவருக்கு தொலை வைங்கிறாங்க. ஏற்கனவே ஃபர்லான தொழுகை தொழுவிட்டாரு அவரு. இவருக்கு தொலை வச்சா இவருக்கு என்னது? நஃபில். அது அவருக்கு என்னது? ஃபரல். இமாமுடைய நியத்தும் மாமூனுடைய நியத்தும் வேறுபடுகிறது. அப்ப அதே மாதிரி இரவு தொழுகை நடக்கும் பொழுது நாம போய் இஷா 4 ரக்காத்துக்கு சேர்ந்து அவர் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்த பிறகு நாம பாக்கி 2 ரக்காத்தை எந்திரிச்சு பூர்த்தி பண்ணலாமா? பூர்த்தி பண்ணலாம். அதனால கூடும். இன்னொரு கேள்வி சேர்த்தே கேட்கிறாரு, ஃபரலான தொழுகை தொழுகிறதுக்கு பாங்கு இக்காமத் சொல்லணும்னு ஒன்று இருக்குது இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. பாங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆள் சொல்ல வேண்டும்ங்கிறது கடமை கிடையாது, ஒவ்வொரு இடத்தில் சொல்லப்பட வேண்டும். எந்த இடத்தில் நாம் போய் தொழுகிறோமோ அந்த இடத்தில் பாங்கு சொல்லப்பட வேண்டும், அது கடமை. இப்ப நம்ம வந்து நம்ம பள்ளிவாசலுக்கு போறோம், இந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போறோம், பள்ளிக்கு போறோம், பாங்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்ப சொன்னாங்க? 4 மணிக்கு சாயந்தரம் அசருக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. 4:45 போறீங்க, பாங்கு சொல்லணுமா? அசருடைய பாங்கு இங்க சொல்லப்பட்டு விட்டுருச்சு, ஜமாத்து முடிஞ்சு போச்சு. நாம மீண்டும் 2வது ஜமாத்து போகும்போது என்ன நம்ம கடமை? பாங்கு சொல்ல வேண்டிய கடமை கிடையாது, சுன்னத்து கூட கிடையாது. ஒரு இடத்துக்கு சொல்லப்பட வேண்டிய பாங்கு சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் இக்காமத் சொல்லணும்ல. இக்காமத் வந்து ஒவ்வொரு ஜமாத்து எத்தனை ஜமாத் போட்டாலும் அத்தனை ஜமாத்து இக்காமத் சொல்லத்தானே செய்யறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க ஜமாத் நடந்துட்டு இருக்குது, நேரா போறீங்க, உங்க ஃபர்லான தொழுகை ஆகணும் இல்லையா? நீங்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத் ஸலாத் கத் காமத் ஸலாத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் தக்பீர் கட்ட வேண்டியதான். இக்காமத் சொல்லிட்டீங்களே, இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா அங்க தொழுகு ருக்குக்கு போற மாதிரி தெரியாது, நேரா போய் ருக்குல ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு தொழுகு கூடுமா? கண்டிப்பா கூடும். பாங்கு இக்காமத் என்பது கட்டாய வலியுறுத்தப்பட்ட கடமை அல்ல, ரொம்ப சிறந்த காரியம். அது சொல்லாமல் தொழுதால் அந்த ஃபர்லான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா? ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்ட சிறந்த காரியம் தானே தவிர அது இல்லை என்றால் அது தொழுகை இல்லைங்கிற அளவுக்கு அந்த நிபந்தனை கிடையாது. அதனால ஒண்ணு நீங்க இப்படி சொல்லிட்டேன்னு செய்யலாம், போய் சேரலாம். அப்படி ஒருத்தர் சொல்லாம போய் சேர கூடுமா? தொழுகை தாராளமா கூடும். சரி, வீட்டுல தொழுத பாங்கு சொல்லி இக்காம சொல்லி அப்ப இவர் போய் பாங்கு சொல்லி இக்காம சொல்லிட்டு அப்படி சேர்ந்துக்கணும். ஆமா, இவருக்கு தானே சொல்றாரு, சேர்ந்துக்கணும். சரி, அடுத்தடுத்த நிறைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லா நாளைக்கு நைட்டு முழுசா கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வைக்கிறோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு, நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேராஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் வழங்கப்பட்டதாக வருது. அந்த 3 விஷயமே தெரிஞ்சவங்க யாரு? கை தூக்குங்க. 3 விஷயங்கள் தெரியாதா? சரி, அதுல ஒரு 2 விஷயம் தெரியும், 1 தெரியாதுன்னா இல்ல என்னன்னா கேட்டேன், தெரிஞ்சவங்க யாரு? 1. சரி, 2 வேற. சரி, அதுல ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுங்க, கை தூக்குங்க. அப்ப பயானுக்கு ஜாஸ்தி வரலன்னு அர்த்தம். வியாழக்கிழமைனால வந்துட்டிய, வராதவங்க அப்ப வந்தவங்களுக்கு தெரியணுமே. ஒரு விஷயம் கூட தெரியலையா? எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு விஷயம் மட்டும்? சொல்லுங்க, ஒரு விஷயம் என்னது? தொழுகை. அது லைட்டா சொன்னதுனால வந்துச்சா? சரி, தொழுகை வந்து 5 வேளை தொழுகை, 5 வேளை தொழுகை 50லிருந்து 5 ஆக்கப்பட்டு யார் 5 தொழுகிறார்களோ அவர்கள் 50 வக்து தொழுது நன்மையோட சேர்த்தி வழங்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று என்ன? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் அங்கதான் இறக்கப்படுது. இந்த வசனம் சேர்த்தியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி வருது. இன்னொன்னு என்ன? இது பெரிய ஒரு ஆயுதமா சொல்லக்கூடிய நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், என்னது? நம் சமுதாயத்தில் யார் பெரிய பாவங்களையும் இணை வைக்கிற பாவம் இருக்குல்ல, அதை யார் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அதை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பது கட்டாயம்ங்கிற சலுகை.
அந்த இணை வைக்கிற பாவத்தை யார் செய்யலையோ அவர்களுக்கு இறைவன் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு சலுகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய பாக்கியத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த அருட்கொடை அங்கதான் கிடைச்சிருக்குது. இது சஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஹதீஸ்ல பார்க்கிறோம். புனிதமிக்க 4 மாதங்கள், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 மாதங்கள் என்னங்கிறத இன்ஷால் நாளைக்கு உங்களுடைய பதிலா சொல்லுங்க. ஆமா, ஹனஃபி மதம் சட்டத்தின் பிரகாரம் இரவு நேரத்தில் அவன் குனூத் ஓதுவான் சொன்னாங்க. ஆமா, அந்த குனூத் ஓதும் வரை அவர்கள் அந்த சுவரை மேலே ஏறுவதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள். சரி, அந்த குனூத் ஓதப்பட்டு சொன்னாங்க அவன் கீழே வந்து உங்களுக்கு 3 மணி எந்த ஊர்ல இருக்கிறாங்க